ஒன்னும் சொல்லு. குடிகாரன் பிச்சைக்காரன். ப்ரோ அந்த ஏர்வாடி மேட்டர் என்ன ப்ரோ? ஏர்வாடிக்கு தான் பண்ண போனா ஏர்வாடில என்ன இருக்கு? பைத்தியக்கார பூரா மெண்டல். அதாவது அங்க வந்து ஒரு மனநிலை ஒரு இது உண்டு ஊர்ல. ரொம்ப இது பண்ண முடியாத ஆட்கள்லாம் அங்க கொண்டு போய் கட்டி வச்சிருவாங்க. இந்த சேது படத்துல வரும்ல, அங்க போய் கட்டுற ஆட்கள் தான் இருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நேத்து ஸ்பேஸ் போட்டிருந்தானுங்க. ஸ்பேஸ் போட்டு இவங்க இந்த வீடு வீடா ரேஷன் அரிசி எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் ட்ரையல் ரன் பாக்குறாங்க. அப்போ அத பத்தி இவனுக்கு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க அவங்க ஸ்பேஸ்ல. அப்போ கொடைக்கானல் சென்னையில தானே ட்ரை பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு ஸ்பேஸ்ல இவங்க பேசுறத சொல்றேன். இவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது தெலுங்குன்னு ஒரு ஐடி மேல ஏறிச்சு. மேல ஏறிட்டு, தம்பி நான் என்ன பண்ணேன், ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு பைத்தியக்காரனை போய் பார்த்து இப்படி சுத்திட்டு இருக்கான்னு அவன் மேல பரிதாபப்பட்டு அவனை கூட்டு போயிட்டு முடியெல்லாம் வெட்டி எடுத்து விட்டு அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி அவனை திருப்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கான கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவனை வந்து திரும்ப நல்ல மனுஷன் ஆக்கிட்டாங்கப்பா. நீங்க இந்த வீடு வீடு இது கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணுங்க, ஒரு வேன் எடுத்துக்கோங்க. வேன் எடுத்துட்டு அதுல வந்து அதை வந்து நீங்க ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சுட்டு இந்த மொபைல் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மொபைல் சென்டர் மாதிரி ஊர் ஊரா எங்கெல்லாம் பைத்தியங்கள் சுத்துதோ அந்த பைத்தியங்கள் எல்லாம் ஏத்திட்டு வந்து ஒருத்தங்களும் மறுவாழ்வு கொடுங்க. உங்களை மாதிரி பைத்தியங்கள்லாம் இருக்கானுங்க பாரு அப்படின்ட்டான் ஒரு வார்த்தை. பதறிட்டானுங்க இவனுங்க இவனுங்க ஸ்பேஸ்ல அவன் என்னவோ ஒரு புது திட்டம் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி அவன் சொல்லிட்டே இருந்துட்டு லாஸ்டா இவனுங்களை இழுத்தா பாரு, பதறிட்டானுங்க. பதறி நீங்க வந்து எங்களை சொல்லல மத்த கட்சிக்காரர் இல்ல நான் உங்களதான் சொல்றேன். யாரோ ஒருத்தர் பெரிய சம்பவக்கார சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இல்ல சம்பவக்காரன் அவனுக்கு ஸ்பேஸ் ஆயிடு யாரெல்லாம் இருக்கா, பேந்தரு திராவிட இவனுங்க இருக்கும்போது ஐயோ ஐயோ அந்த ப்ரோ அந்த மாதிரி ஆட்கள் தான் ப்ரோ அவங்க எல்லாம் நாய்க்கு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இவங்க எல்லாம் பேச விடணும். இல்ல அவனும் ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணான் ப்ரோ அந்த சிஸ்டம். நான் கம்மியா தான் சொன்னேன். அந்த பைத்தியத்தை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு பெரிய ப்ரொசீஜரே சொன்னான். நான் கூட என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன், இவங்க ஒரு புது ஸ்கீம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. என்னெல்லாம் சொல்றான் தெரியுமா, நீங்க வந்து சென்னையில இருந்தே சென்ட்ரலைஸ் பண்ணி நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்புங்க, மொபைல் பைத்தியம் கேர் டேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அனுப்புங்க அப்படின்றான். இது என்னடா வித்தியாசமா ஏதோ பேசிட்டு இருக்கா, வண்டியில வச்சு சரி போய் அனுப்பிடலாம் உங்களுக்கு அவனுங்களை அப்படி இப்படின்றான். நீங்க எங்களை சொல்லி அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் உங்களை தாண்டா பைத்தியனே சொன்னேன் அப்படின்ட்டான். ஐயோ வெறுத்திருப்பாங்க. அதறி அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஏதோ பேச வந்திருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இவனுக்கு மேல ஏத்திட்டானுங்க. அவன் இவனுக்கு வச்சு செஞ்சு விட்டு போயிட்டான். அவங்க எல்லாம் அப்படிதான் ப்ரோ டீல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நிறைய ஆட்கள், அதாவது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம வந்து ஐடியாலஜி மட்டும் பேசினா மக்கள் கிட்ட ஓட்டு விழுந்துரும், அதை வச்சே நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திடலான்னு. ஏன்னா இப்ப அரசு இப்ப ஐடியாலஜி பேசுறோம்னு சொல்றானுங்களா, எப்போ எந்த ப்ரோட்டஸ்ட் பண்ணாருன்னு கேட்டா தெரியல. வைக்கம் ப்ரோட்டஸ்ட் எதுக்கு பண்ணாரு எப்ப பண்ணாரு கேட்டா அதுவும் தெரியாது. ஐடியாலஜி என்ன ப்ரோ? என் தலைவர் நாஞ்சில் வந்துட்டாரா? சொல்லுங்க ப்ரோ. ஐடியாலஜி என்னது? கொள்கை அது கூட தெரியாது. ஓகே, அதாவது நீ ப்ரோ ஆல்ரெடி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது அது ரெக்கார்ட் இருக்கா ப்ரோ? பண்ணாரு உன்கிட்ட கேக்குறாப்ல ரெக்கார்டட் இருக்கான்னு குமரி. என் மொபைல் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இல்லைன்னா நான் கண்டிப்பா என்ன நினைச்சேன், அவன் வந்து ஒரு புது சிஸ்டம் ஒரு புது ஸ்கீமே சொல்றான் அப்படின்னு. யார் மேல போனது பேர் என்ன? தெலுங்குன்னு ஒரு ஐடி இருந்துச்சு ப்ரோ. நான் ஃபுல்லா பாக்கல, தெலுங்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அவன் ஐடியில.
மேல ஏறி போய் கலாச்சிட்டு போயிட்டான் ப்ரோ. நான் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். டேய் என்னடா பிளாக் பந்தர் உனக்கு இப்படி ஒரு ஐடியா? நம்ம பசங்க யாரும் அந்த ஸ்பேஸ் நம்ம பசங்க யாரும் அந்த ஸ்பேஸ்ல இருந்தானுங்க. சரி என்னதான் பேசுறானுங்க, நானும் போய் உள்ள போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து லிசன் பண்றேன். தெரிஞ்சுடா திராவிடன் போட்ட ஸ்பேஸ் தான் அது. திராவிடன் ஒரு சின்ன பையன் போட்ட ஸ்பேஸ். இல்ல அப்ப திராவிடன் ஒரு நாள் மேல ஏத்தி விட்டு கேட்கணும்ட்ட. டேய் பைத்தியக்கார ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாடா? உண்மையில அதெல்லாம் சரியான சம்பவம். வரடா திராவிடன் வரும்போது கண்டிப்பா கேட்படா. டேய் என்னடா திராவிடம் உனக்கு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா பைத்தியம். அவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தோம்னா உண்மையிலே புத்தி பெதலிச்ச மாதிரி தாங்க பேசுறாங்க. ஏன்னா ஒரு 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 பயங்கர கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்மெண்ட். எதோட ரிலேட் பண்ணணும்? ஏன்னா நம்ம கேட்குற கொஸ்டின் லாஜிக்கலா இல்லை நம்ம கேட்குற நம்ம நம்ம யோசிக்கிற விதம் சரியா? ஏன்னா இவ்வளோ கொள்கைகளை மனப்பாடமா பயங்கரமா எடுத்து பேசி ஏன்னா இவ்வளோ முட்டு கொடுத்த உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு காமன் சென்ஸோட பேசணுன்ற ஒரு ஒரு பேசிக் இது கூடவா இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. ரொம்ப நான் சொல்றேன், மேல உள்ள ட்வீட்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ப்ரோ. எதை ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கும் ஒரு டிராஜிக் ஆக்சிடென்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தெரியாம ப்ரோ இல்ல ப்ரோ. இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி நம்ம மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணல, இல்ல நம்ம பிஃபோரா எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல. நம்ம ஜஸ்ட் வந்து அவனுடைய ஃபால்ஸ வந்து நம்ம எடுத்து சொல்றோம். மோஸ்ட்லி இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் தான் செய்யறோம். நம்ம முக்கியமான நம்ம வந்து இங்க பிராக்டிகலா சொல்லணும்னா நம்ம இன்டீட் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் கூட பண்ணல. எந்தெந்த பீப்புள் எதாவது ஒரு இம்பாக்ட்ஃபுல் இஷ்யூஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்து பேசுறோம். ஏன்னா நம்ம 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 மோஸ்ட்லி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளுடைய நலத்திட்டங்கள், நம்ம கட்சியோடைய செயல்பாடுகள், மக்களுக்கு நம்ம வந்தா என்ன செய்வோம், இதைத்தான் நம்ம மோஸ்ட்லி எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இன்னைக்கு ஏடிஎம்கே இன்னைக்கு சாரி மற்ற எதிர்கட்சிகள்ல இல்ல மற்ற அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள்லாம் நம்ம இன்னும் அந்த டே டு டே நடக்கிற ஒரு 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 மேக்ரோ இஷ்யூவையும் மேக்ரோ மைக்ரோ இஷ்யூஸையும் நம்ம எடுத்து பேசல. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான டாபிக் இருக்கா அங்க நம்ம தவறாம கேள்வி கேட்டுடுறோம். ஆனா இதுக்கே இவங்க போட்டு குடஞ்சு கத்தி கதறாங்கய்யா. நம்ம ரொம்ப டெப்தா போய் ஒரு விஷயமும் எடுத்து பேசணும்னு நினைக்க அவங்க அவ்வளவுதான் படுத்தே விட்டாங்கன்ற மாதிரி ஐயா நாங்களும் ரிசைன் பண்ணிட்டு ஓடிடுவாங்க போல இருக்கு. இல்ல தூங்கத்துக்கு முன்னாடி அவங்களோட ஒரே ஒரு இது எப்படின்னா முடிச்சுட்டு போகணும். இந்த ப்ராஜெக்ட் நீ முடியுது காலைல ஏற்றோட நாளைக்கு இப்போ நியூ ப்ராஜெக்ட் என்ன கிடைக்குது டிவிக்கு, அது இதுதான் நம்ம வேலை, தினசரி வேலை தான். இதை பண்ணாதான் ஒரு 200 ரூபாய் கிடைக்கும், அதுக்காகவாது நம்ம கஷ்டப்பட்டாலும் சொல்லிட்டு டே அண்ட் நைட் எடுத்துக்காக வச்சிருக்காங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் போறாங்க அங்கிட்டு வலிக்கிறாங்க. அவங்க வலிப்புக்கே நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஆனா இப்ப ரொம்ப கேவலமா போயிட்டான் ப்ரோ. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு டிஎம்கே உடைய ப்ரோ. இப்ப அவன் ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கான்? இப்ப யாரெல்லாம் விஜய்க்கு அகன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு சொன்னாங்கல்ல. அந்த ஓரணியில் தமிழ்நாடு எப்படின்னா இங்க வந்து 1 கோடி பேர் இல்ல 6 கோடி பேர் ஓட் பண்ண போறாங்களா? நம்ம 5 கோடி பேர் நம்ம கூட தான் இருக்கான். 1 கோடி பேர் வேணா அவன் கட்சிக்காரனா இருந்துட்டு போட்டோம், போனாடி ஓட்டு போட்டவனா இருந்துட்டு போட்டோம். வெயிட் பண்றேன் ப்ரோ. அவங்க என்னைக்கு இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணி ஒரு டிஸ்கஷனா நாட்கள் கண்டி நான் உண்மையிலேயே ஈகரா வெயிட் பண்றேன். ஏன் தெரியுமா? நீங்க அபியூஸ் பண்றீங்க, நீங்க வந்து தப்பா பேசுறீங்க. இதைத்தான் ப்ரோ அவன் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்றான். இதை தாண்டி அவனால பெரிய குற்றச்சாட்டெல்லாம் ஒன்றும் நம்ம மேல வைக்க முடியல. நீ அபியூஸ் பண்ற, நீ அதை பண்ற, இதை பண்றன்னு. அதான் நான் சொல்றேன், அபியூஸ் பண்றது ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு 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 ஜென்ரல் சப்ஜெக்ட் கிடையாது அது. ஏன்னா நீ அந்த மாதிரி டாபிக் எல்லாம் நீ எடுத்து அதை வச்சு நீ ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைச்சுக்குவேன், எழுதி தரேன் ப்ரோ, அதெல்லாம் நிக்கவே நிக்காது. அதெல்லாம் ரொம்ப ஃப்ளோட்டிங் டாபிக் மாதிரி அப்படியே டைல்யூட் ஆகி போயிடும். ஏன்னா அதெல்லாம் தாக்கே பிடிக்காது. நீ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு வரும்போது நீ கெட்ட வார்த்தை போத்த, நீ அப்படி தப்பா ஆஹா. ஏன்னா இன்னைக்கு அது நம்ம அது மேபி ஒரு இஷ்யூவை எடுத்து ஒரு சின்ன ஒரு டாபிக் எடுத்து ஒரு மையப்புள்ளியில வச்சுதான் பேசலாமே ஒழிய அதை தாண்டிலாம் அவங்களால ஒண்ணுமே அந்த அந்த ஃபேன்ஸை வச்செல்லாம் ஒரு பெருசா ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணவே முடியாது ப்ரோ. நான் எழுதி தரேன், இல்லை வரட்டுமே, அன்னைக்கு நம்மளும் ஸ்பேசஸ்ல இருக்கதானே போறோம், வரட்டும், வந்து பேசட்டும், நம்மளும் எதிர்த்து பேசுவோம்.
அதனால நான் வந்து அதெல்லாம் ஆனா என்ன டிஎம்கே நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஏன்னா அதாவது ப்ரோ அதுதான் ப்ரோ. இப்ப இன்னைக்கு நம்மள டைரக்டா எதுக்குற சக்தி இல்லாம இத்தனை பேர் சேர்த்துக்கிறான். டேய் நீ ஆட்சியில இருக்க, ஆட்சியில இல்லாதமா புதுசா ஆரம்பிச்ச 2 வருஷ கட்சிக்கு என்னடா இப்படி பதறீங்க? ஒரு ஸ்ட்ராங் லீடர் இவனுங்களுக்கு, ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்ல ப்ரோ இவனுங்களுக்கு இது வரைக்கும். நம்மளை பார்த்து இவ்வளவு அதான் பதறானுங்க. சொல்றேன், நம்ம இன்னும் இறங்கி இன்னும் அரசியல் பண்ணல. விஜய் அண்ணாலாம் நேத்திக்கு பாரேன், அந்த 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 ஃபேமிலியை மீட் பண்ண போறாரு. இட் வாஸ் இன்டீட் வெரி குவைட்டுங்க. ஒரு பப்ளிசிட்டி இது பண்ணணும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணுன்ற கடுகு அளவு கூட அவருக்கு இன்டென்ஷன் அங்க இல்ல. ஒரு ப்ரோ அந்த இடத்துல திருமாவளவன் போன வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருக்கு நம்ம தளபதிக்கும் இருக்க வித்தியாசம். ப்ரோ ஒண்ணுமே இல்ல, இந்த ஆள் போய் என்ன பண்ணிட போறோம்? 10 காசு கொடுக்க போறது இல்ல, எதுவுமே பண்ண போறது இல்ல. அதுக்கு ஒரு ஊரையே திரட்டி எங்க இருந்தாலும் ஆளை எடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேற ஒரு எக்ஸ்போஸ்டுங்க. அந்த அந்த விசிக கட்சி தலைவரெல்லாம் வந்து ஹி கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்டு. நான் திருமா மேல இருந்த ஒரு ஒரு மக்கள் மேல இருந்த ஈர்ப்பெல்லாம் நம்ம நம்ம வந்து மாபெரும் தலைவர் அவனை பார்த்து ஒரு 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 இம்ப்ரெஷன்ல இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் அவர் என்னைக்கும் சுக்குநூறா உடைச்சிட்டாரு. அது நம்ம ஒன்றும் உடைக்கல, அவரே தான் அவர் இமேஜை உடைச்சுக்கிட்டாரு. ஏன்னா போய் டெய்லி ப்ரோ அவர்தான் ப்ரோ எழுச்சி தமிழர்னு இருந்த பேரை அவரே வந்து இப்ப என்னன்னா திமுகவின் கொத்தடிமைன்னு அவரே மாத்திக்கிட்டாரு இப்போ அவருடைய பட்டத்தை. டெஃபினட்டா திமுகவுக்கு கொத்தடிமையில போட்டி வச்சோம்னா இன்னைக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும் போல இருக்கு. அதாவது திரும்ப அவர் எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா, அதாவது ஒரு ஒரு தனிப்பட்டு தனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை இழந்து இந்த 200 ரூபா ஊப்பிங்க ரேஞ்சு அளவுக்கு போயிட்டாப்புல ப்ரோ. ரொம்ப வருத்தத்தக்க. அவனுங்களை விட இவர் அதிகமா முட்டை கொடுக்குறாரு ப்ரோ. 200 ரூபா வாங்குறவங்க கூட இவ்வளவு முட்டை. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல கூட வச்சு அப்படி ஆடுனேன்னு வச்சுக்க அந்த பல்ட்டி தான். இது விஜயராஜ்யம் எங்களுக்கு போட்டீங்களா அவங்களுக்கு போட்டீங்களா? இல்ல நம்ம எங்க ப்ரோ ஆணவத்துல பேசுறோம்? அதான் சொல்றேன், கேள்விதான் கேக்குறோம். ஆணவன்றது எப்ப தெரியுமா வரும்? கையில பவர் இருக்கிறவன்ட்ட மட்டும் தான் ஆணவம் வரும். எதுவுமே இல்லாதவன், பொதுவா நார்மலா இருக்கிறவன்லாம் என்னைக்கும் ஆணவத்துல பேச மாட்டான். ஏன்னா எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, நான் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷன் உள்ளவனால தான் ஒரு ஒரு தன்னறியாம ஒரு ஒரு ஆணவ குணம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறது. அதனால அது டெஃபினட் கட்சிக்கே உரிய செய்தி தான் அந்த அந்த பிளே பண்ண கிளிப்பு. அதே நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி திருமா அவர்கள்லாம் அவருடைய இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஹிஸ் இமேஜ் இஸ் என்ன கம்ப்ளீட்லி ட்ராஷ்டுங்க. அவர் அது இது வந்து அவர் திரும்பி எப்படி ரெக்கவர் பண்ண போறாரு, எப்படி பீப்புளோடைய கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ண போறாருன்றதெல்லாம் இந்த இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே வெறுப்போட உச்சக்கட்டத்தில். அதாவது இன்னைக்கு தேதிக்கு யார் திமுக கூட நடந்து வந்தாலும், ஏன்னா அந்த ஹேட்ரட்ன்றது இட் ஆல்சோ கூட நடந்து வரவனையும் போய் இம்பாக்ட் ஆக தான் செய்யும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த எலெக்ஷனு. அதெல்லாம் சொல்றேன் ப்ரோ, இது திமுக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் யாரு? இந்த கேள்வினா இனிமே நம்ம திரும்பி திரும்பி கேட்கணும். ஏதோ மக்கள்கிட்ட போய் நம்ம வீடு வீடா போய் கேன்வான்சிங் பண்ணி, இங்கே பாருங்கய்யா திமுகவை எதிருங்க, திமுக உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நம்மளா போய் சொல்றோம். அவங்க செயல்பாடுகள் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கல, அவன் ஆட்டோமேட்டிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதான் சொல்றேன் ப்ரோ, இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரிய கன்ஃபியூஷன் எங்கன்னா, அவனுக்கு எது நம்ம பொறுப்பேற்றுக்கணும், எதுக்கு நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும்ன்றது சுத்தரவா ஐடியாவே இல்லாத ஆளு. நம்ம ராஜ்மோகன் இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டின்னு நீங்க சொல்றீங்க, அவனுக்கு அப்படின்னா என்னன்னு புரியல. அதுதான் சொல்றேனே, அவனுக்கு அது என்னன்னே தெரியல. அதுதான் பிரச்சனை. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறான் ப்ரோ, அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாருமே வந்து என்ன சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க 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 சொல்லுங்க. அவரு அது இல்லாம ராஜ்மோகன் நேற்று போட்டிருந்தாரு இப்போ படப்படன்னு ஒரு பதட்டத்தோட. ஆனா அதுல நீங்களும் அட்ரஸ் பண்ணீங்க அந்த ஒரு வார்த்தைய, முதல் தடவை முதலமைச்சர் ஆனாரு. அதாவது அவர் சொல்லும் போது கிட்டத்தட்ட நீயும் இதுக்கு ஃப்ரெஷர் தான்யா, நீயே இப்பதான் புதுசா வந்திருக்க, ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் தான்ல அவரு. ப்ரோ அவர்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்கு ப்ரோ. இல்ல நம்ம பசங்க எதாச்சுமே இருக்கு, தளபதி வரும்போதுதான் அவங்க அதை வேலிடா பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட்ல கரெக்டா அடிக்கிறாங்க. அந்த டைம்ல அடிக்கிறாரு பாருங்க.
அவரோட வீடியோஸ் நேற்றுக்கு பாருங்க எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு. எந்த விஷயத்த கரெக்டா சொல்லணும், நம்மள கரெக்டா வழி நடத்துறாங்க ப்ரோ இவங்க. நம்ம எதை பேசணும் பேசக்கூடாது, எந்த பாயிண்ட்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க சொல்லாம கூட நிறைய விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமா நிறைய வெளிப்படுத்துறாங்க. நமக்கு இருக்கதான தலைவர்கள், நம்ம 2ஆம் கட்ட தலைவர்களை பார்க்கும்போது. கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா. இன்னைக்கு கூட ஆதவர்ஜுன் ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ப்ரோ. அந்த ரிப்போர்ட்டர் அடிச்சாங்க பாத்தீங்களா, 24/7 ஊழியரை தாக்குனதுக்கு தான்ல. ஆமா, நீ ஜனநாயகத்தை தாக்குறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இருக்கு சம்பவம் லோடிங். நாளைக்கு தான் இன்னும் ஏதோ ஹேஷ்டேக் எதுவும் போடல போலயே. விஜயண்ணா கண்டிப்பா அது இல்ல. நான் சொல்றேனே, மக்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம தலைவர் வருவாருன்றது நம்ம கண்மூடித்தனமா நம்பலாம்யா. அதுவும் எப்படி வருவாருன்னா, ஒரு ஒரு இன்டென்ஷனோட, இல்லாட்டினா ஒரு சப்ஜெக்டிவா, இல்லாட்டினா ஒரு எப்படி சொல்ல, ஒரு எதிர்பார்ப்போடலாம் அவர் வரமாட்டாரு. ஐ மீன் எதிர்பார்ப்புனா ஒரு ஒரு சுயநல இதோடலாம் வரமாட்டாரு. மக்களுக்காண்டி நிக்கணும்னு யாராவது அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருவான்னு எதிர்பார்த்தோம்னா, நம்ம கண்ணை மூடிட்டு இன்னைக்கு தேதியில நம்ம எதிர்பார்க்கிற ஒரே தலைவன் நம்ம 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 அண்ணன் மட்டும்தான். விஜய் நான் விட்டோம்னா இன்னைக்கு பேசுங்க பேசுங்க லீவ் ப்ரோ, பேசுங்க. பா ஸ்பேஸ்னா இப்படிதான் இருக்கணும். 2 பேரும் ஸ்பேஸ் மாத்தி மாத்தி போடுறீங்க. சூப்பர். ஏன் ப்ரோ என்னாச்சு? எங்க மாஸ்டர் எங்க போயிட்டாரு? போடுங்க தூங்கிட்டு இருப்பாரு. இப்போ நீங்க ஸ்பேஸ் தூங்கிட்டா நாங்க போடுறது. நம்ம இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கணும். 2வது எனக்கு திமுக டெல்லியும் அடிக்கலாம், எனக்கு தூக்கம் வராது. அவனுங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நானு. அது என்னன்னு தெரியல. இப்பனா திமுக விமர்சனம் பண்ணலாம் சாப்பாடு கூட இறங்க மாட்டுது நமக்கு. அந்த மாதிரி இவனுங்க சகித்துக்க முடியல, இவனுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும். அந்த கொடுமைகள் என்னால கண்ணால பார்க்க முடியல. நீங்க விமர்சனம் பண்ணாம சும்மா நாங்க நல்லா இருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க நிறைய உதவி பண்றோம்னு சும்மா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட பதறிடுவானுங்க. நீங்க விமர்சனம் வச்சு உயிரை எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இதே திமுக நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது அஜித்குமார் வீட்டுக்கு நேர்ல போறான்னு வச்சுங்களேன், முதலமைச்சர் 10 போஸ்டர் அந்த இடத்துல ஒட்டியிருப்பாங்க, 10 பேனரை ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி ரோடு கிளீன் பண்ணியிருப்பானுங்க, அந்த ஏரியா கிளீன் பண்ணியிருப்பானுங்க. அந்த ஏரியா முதலமைச்சர் பக்கத்துல நெருங்கக்கூடாத அளவுக்கு வரலாறு காணாத கூட்டத்தை நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. இந்த தற்கூரி நாய்ங்க, விளம்பர மாடல் இதுலயும் காமிக்கிற ஆளுங்க நாய். எங்க தலைவர் விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. யாருக்கும் சொல்லாம, இன்ஃபார்ம் பண்ணாம, எந்த அலப்புறம் இல்லாம, கூட்டம் இல்லாம, ரசிகர் இல்லாம, தனி ஒரு மனிதனா சிம்பிள் செட்டி சாதாரணமா, கட்சி தலைவரும் இல்லாம ஒரு மக்களோட மக்களா இருந்து அவரு சாதாரணமா போய் அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காருன்னா, இந்த தலைவன் இந்த தலைமுறைக்கு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இவனுங்க உக்காந்துட்டு இங்க திமுக அடிமை நாய்கள், நாங்க போடுற எலும்பு துண்டை கவிட்டு அதை போய் நீ எங்களுக்கு பதில் விமர்சனம் பண்ணினா உங்களுடைய விமர்சனத்தை மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். இப்படிதான் அடிக்கணும் டெய்லி. வந்து அதுல ஒருத்தவங்க இவங்க ஷர்மிளாவா ஒருத்தவங்க இருக்காங்களா, அந்த ஷர்மிளான்னு ஒருத்தவங்க. ப்ரோ விஜய் ப்ரோ கொஞ்சம் பொறுமையா இருக்கு ப்ரோ, உணர்ச்சி வசப்படாது. அவர் லியோ பேசி முடிச்ச அப்புறமா ஒரு டைம் கொடுக்குறேன், ஒரு 5 டைலாக் வரிசையா போட்டு விடு, அவர் கொஞ்சம் பேச விடு ப்ரோ. ஓகே 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 லியோ ப்ரோ பேசுவோம். கட் ஆயிட்டாப்ல பாரியா அவரே என்ன ப்ரோ ஆர்டி ப்ரோ ரொம்ப நாள் ஆளே காணோம், சரியா வர மாட்டீங்க. வச்சிட்டு இருக்கான் அவனுங்களே. ஃப்ளோல போனாதான் அவனுங்க ட்ராக் கரெக்டா போக முடியும். ஓகே ஓகே சாரி ஓகே ஓகே. அந்த ஷர்மிளா இல்ல, நான் இன்னைக்கு நேத்து நைட்டு இன்னைக்கு காலையில இருந்து டிஎல்ல அட்ரஸ் பண்ண விஷயம் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்குவேன். அவன்கிட்ட போயிட்டு நான் கமெண்ட்லாம் வந்து என் தலைமை அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, இது இல்ல இது நீ பொய் சொல்ற அப்படின்லாம் நான் நிரூபிக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஷர்மிளா அவங்க வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, போய் மணிப்பூரை பார்க்க சொல்லு, ஜெய்ப்பூர் பார்க்க சொல்லு, டெல்லியில பார்க்க சொல்லு. ஏமா சாமி உன்னை கையெடுத்து கும்புறான், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பொங்கு. நீ ஏன் அண்டே மாநிலத்துல போய் தலைய உள்ள விடுற? அங்க போய் நீ உள்ள விட்டினா உன்னை நறுக்கி விட்டுருவாங்க. முன்ன வந்து
ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற கேவலமான இந்த ஆட்சியை நீ விமர்சனம் பண்ணு, அப்புறம் போலாம் நீ அண்டை மாநிலத்தில் இருக்க முதலமைச்சர் அவங்க பார்த்துக்குவாங்க. அதை விமர்சனம் பண்ணாம எங்க தலைவரை பார்த்து நீங்க மணிப்பூர்ல கேள்வி கேளுங்க, ஜெய்ப்பூரை பார்த்த கேள்வி கேளுங்க, டெல்லியை கேளுங்க. ஏன் தமிழ்நாட்டுல முதல்ல நம்ம நாடு நம்ம வீடு சுத்தம் படுத்தினாதான் அடுத்த வீடு நம்ம போய் சுத்தப்படுத்த முடியும். நம்ம வீட்டுல சுத்தம் இல்லாதப்ப அடுத்த வீட்டுல எப்படி போய் சுத்தப்படுத்த முடியும்? கேட்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். இவங்க ஒண்ணு. இன்னொன்னு தற்கொலை நாய்ங்க ஒண்ணு இன்னொன்னு கேக்குதுங்க. 2 லட்ச ரூபா வந்து டிக்கெட்டு வாங்கின காசு, சம்பாரிச்ச காசுன்னு. டேய், எங்க தலைவர் உழைச்சி சம்பாரிச்சு அந்த காசுல எடுத்து கொடுத்துருக்காரு. உங்களை மாதிரி ஊரை கொள்ளடிச்சு மக்களுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு உங்க சுய லாபத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பையனுக்காக, உங்க பேரனுக்காக சொத்து சேர்த்துட்டு கிடக்குறீங்களே, நீங்க வாய் பேசலாமா? அப்புறம் வாயில ஏறி அடிக்க மாட்டேன். இல்ல ப்ரோ, எனக்கு இந்த ஒரு பாயிண்ட்லயும் மறுபடியும் ஒரு 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 விஷயம், அந்த தற்கொலைகளுக்கு அதான் சொல்றேன், மறுபடியும் அவங்கள ஏன் நம்ம தற்கொலையை கூப்பிடுறது ஆப்டா இருக்குன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தான். எங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அது என்ன, ஒரு ஒரு சேரிட்டிக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏங்க ஒருத்தங்க ஒரு 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 ஷோ பார்க்க போனோம்னா காசு கொடுத்து தாங்க பார்க்க போவாங்க. அட முட்டாள், உனக்கு அது புரியலன்னா அப்புறம் நீ என்ன அறிவோட வளர்ந்த நீ? இல்ல இல்ல, இன்னொரு ஒரு அறிவாளி ஜீவன் அவன்லாம் வந்து சோறு சாப்பிட்றானா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றான்னு தெரியல, சாணியை கரைச்சுதான் வாயில ஊத்தணும். ஃபேன் மேல ஓடுதான், அந்த ஃபேன் வந்து ஒரு ஆப்ஷன் சொன்னாராம். எங்க இருந்தா வரீங்க டேய், கனவுலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? முன்ன வந்து அதாவது எங்க தலைவர் மேல விமர்சனம் வைங்க, அந்த விமர்சனம் எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம், அது நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டோம் முன்ன வந்து. ஆனா உங்களுக்கு வயிறு எரிஞ்சு போய் வயிறுல அப்படியே நெருப்பு கட்டிட்டு அழியறீங்க. வேணா நான் என்ன சொல்றேன், சுடுசாம்பல் எடுத்து வாயில கொட்டிக்கின்றேன், ஒரே அடியா நீ முடிஞ்சு செத்து போயிரு. நீ ஏன் நாட்டுக்கும் பூமிக்கும் பாரமா இருக்கிற? ஏன் இப்படி எல்லாம் எரியலாம், ஒருத்தர் மேல சாபம் விடலாம், ஆனா சாபத்தோட மோசமா நீங்க விட்டுட்டு இருக்கீங்களே. ஏன்னா அவரை பார்த்து இவ்வளோ வருத்தல் படுறீங்களே, இவ்வளவு பொறாமையா, இவ்வளவு தனிப்பட்ட தாக்குதலா எந்த தலைவருக்கு இல்லாம? ஏன்னா சீமான கொடுங்கடா, சீமான ஒரு பக்கம் ஓரமா உட்காந்துருக்காங்க, எடப்பாடியார் பாடுறா செவனேன்னு கிடக்குறாரு, அவரு போய் இறங்குடா. நீங்க வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க தெரியுமா, மக்களுக்கு ஏன் விஜய் ஆதரவு பெருகுதுன்றது நம்மள நாமளே கேட்டுப்போம் பாத்துக்கோங்களேன். இங்க பாரு, இன்னைக்கு மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கேவை ஏன் எதிர்க்குன்னா, ஏன்னா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஏன்னா உன்னுடைய செயல்பாடை வச்சு மக்கள் வெறுக்கிறாங்க உன்னைய. ஸோ மக்கள் வெறுக்குன்ற போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு புது ஆள் வரும்போது அந்த ஆள் நம்பிக்கை தகுந்த ஆள். ஏன்னா அவர் வந்து நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட வந்து நலத்திட்டங்கள் செய்கிறாரு, மக்களோட பிரச்சனைகளை நின்றுருக்காருன்ற போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் வருங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் இவன் அரசியலுன்ற ஒரு பேரில் ஒரு கொச்சையான செயல் செய்கிறான் தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிற விஷயமே கிடையாதுங்க. விமர்சனம் பண்ணலாங்க. ஏன்னா இவங்க இவங்க வந்து இவங்க பண்ணுற விமர்சனங்கள்லாம் எப்படி சொல்ல, அந்த நாலு நாலு ஒரு ஒரு எப்படி சொல்லுங்க, ஒரு 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 ரோகெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க கூட, கடந்து கண்டது கடியை போட்டு அடிச்சு கிடிச்சு, ஏதோ அரசியல்னா அப்படியே அடிச்சு புடி. வாய்ஸ் கேட்கல. இல்ல என்னாச்சு, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அடிப்பி மைக் டெஸ்ட் 1 2 3. இல்ல இன்னொரு விஷயம் அட்ரஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். கேக்குதா நான் பேசுறது? இந்த தவிட்டு தற்கொலை நாய்களுக்கு போஸ்டர் நம்ம ஆளுங்க யாரோ ஒட்டியிருக்காங்க. எங்க தலைவன் வந்து என்றும் அன்றும் இன்றும் மக்களோட தலைவன் ஒட்டியிருக்காங்க. முன்ன வந்து இதை தூக்கிட்டு பாருங்கடா, உங்க விளம்பரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. டே தற்கூரி நாய, அதே தான் நானும் சொல்றேன். இலங்கையில பிரபாகரனை கொல்லும் போது உன் பையனுக்காக பதவிக்காக டெல்லியில போய் காலில் விழுந்தியே, அன்னைக்கு போஸ்டர் ஓட்டினீங்களே, அந்த போஸ்டர் மூஞ்சில தூக்கி ஒட்டிக்கிங்கடா. முன்ன உங்களை மாதிரி சுயலாபத்தை பிடிச்சோம் நாங்க கிடையாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கிங்க, ஒரு தலைவன், அதாவது அவரு பின்னாடி மக்களும் சரி தொண்டர்களும் சரி, ஒரு இடத்துல எங்க தலைவனை தலை குனியும் விட மாட்டோம், தோக்கடிக்கவும் நாங்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களோட எஃபைட் உழைப்பு நாங்க போடுவோம் களத்துல. நீ முன்ன வந்து நீ இன்னும் களத்துல வரும்போது எங்க அண்ணனோட எங்க தலைவரோட பேச்சு நீ பார்க்கும்போது உங்களோட அயோக்கியத்தனத்தை மக்களிடத்தை விழிச்சுப்படுத்த போட்டு காமிச்சு கிளின்னு கிழிச்சு திமுகவே என்ற கட்சி 2026 இருக்க முடியாது, அழிக்கப்படும். தூக்கி போ. திருட்டு ரயில எப்படி ஏறி வந்து அந்த திருட்டு ரயில ஏறி டிக்கெட் எடுத்து நாங்களே உன்னை அனுப்பிச்சு வச்சிரும். ஓடி போயிருங்க தமிழ்நாடு விட்டு. நீ அயோக்கிய பசங்களா முன்ன வந்து
எவனா ட்விட்டர்ல இங்க எவனாவது கம்பி சுத்துறாலாம் வச்சுக்காதீங்க. முன்ன வந்து போய் நான் உங்க கட்சியில எவனா நல்லது செஞ்சானா அதை தூக்கி போஸ்ட் போடுங்க. 24 மணி நேரம் தாவக்கா என்ன பண்ணுதுன்னு ஜூம் போட்டு தேடிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா எங்கள்கிட்ட வாங்க, ஸ்பேஸ்ல வாங்க, நம்மளே பேசுவோம். வா, அப்ப கண்டென்ட் நாங்களே தரோம் உங்களுக்கு. தற்கூரி பதனம் உங்களை மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் பார்த்ததே கிடையாது. அதுக்கு தான் சொல்றேன், அவனுக்கு கமெண்ட்லாம் நீங்க போய் கடிக்காதீங்க. இங்க போட்டு கலாயிங்க, இங்க போட்டு அவனை அடிங்க. முன்ன வந்து தவுட்டி பசங்க. கிச்சு பேசு. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகுது வந்து. நல்லா மாறிக்கலாம். வாங்க ப்ரோ வாங்க. சொல்லுங்க ப்ரோ. ஒரு லிசனர்ல இருந்த மாதிரி காமிச்சு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன டாபிக் போது? இல்லை, சும்மா ஜென்ரலாக தான் ப்ரோ பேசிட்டு இருக்கோம். நம்ம ஓவராலாக இன்னைக்கு நம்ம நடந்த இன்ஸ்டன்சஸ், டிஎம்கே உடைய எவ்வளவு எப்படி சொல்ல, அவங்களுடைய அண்ணன் கரெக்டான வார்த்தை சொன்னாருன்னு, அந்த கபட நாடகங்கள் என்ன எப்படி எப்படி கதறல் சத்தம் அதிகமா இருக்கு. கதறல் எக்ஸ்ட்ரா. இன்னொன்னு தயவு செய்து உங்கள்கிட்ட ஒரு அம்புல் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். இந்த மாதிரி அஃபிஷியலா வந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சாலும் அண்ணன் வந்து இங்க போறாரு, இன்னைக்கு இந்த டைமுக்கு போக போறாரு, நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துல வந்து 1 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க தெரிஞ்சாலுமே போஸ்ட் போடாதீங்க. இது சினிமா கிடையாது, அரசியல். பட் நம்ம முன்கூட்டியே ஒரு நியூஸ் கொடுத்துட்டோம்னா போலீஸ் அலர்ட் ஆயிரும், ஆளுங்கட்சி அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் விட்டுருங்க. அஃபிஷியலாக நியூஸ் சேனல்லையும் சரி, அதாவது தலைமையகத்திலேருந்து ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்புங்க, அதை எடுத்து போஸ்ட் போடுங்க. முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவசரப்பட்டு அந்த மாதிரி பதிவுகள் போடாதீங்க. ஸோ சில பேர்த்துக்கு தெரிஞ்சே நாங்கள் ஃபேக்கு, அதான் சொல்கிறேன், ஃபேக்குன்னு சொல்கிற ரீசன் என்னென்னா, அங்கே வந்து அளவு கடந்த கூட்டம் இல்லை அசம்பாதம் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னா அண்ணன் வந்து யார்கிட்ட எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக போயிட்டு சைலண்டாக பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயம் அவர் பார்த்து பண்ணுறாரு. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒத்துழைச்சி பயணிக்கிறது தான் ஒரு இதுவாக இருக்கும். ரெண்டாவது, இன்னொன்று, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி எங்கள் மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில், சேலம் பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டில் கொள்கை கூட்டம் நடக்குது. முன்ன வந்து கழக பொதுச் செயலாளர் புஷியான தலைமையிலையும் அவரும் கலந்துக்கிறாரு. ஸோ சேலத்தில் அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், தவறாமல் எல்லாருமே அன்னைக்கு ஒரு மினி மாநாடே நடக்க போகுது. நீங்கள் அன்னைக்கு பார்க்க போகிறீங்க. சேலம் இரும்பு கோட்டை, அருண் காமராஜ் சொன்னது நீங்கள் வந்து அன்னைக்கு தெரியும் சேலத்தில் எவ்வளோ பெரிய அண்ணனுக்கு வந்து மாபெரும் படம் இருக்குன்றது அந்த சேலத்தில் நாங்கள் வந்து அன்னைக்கு நிரூபிக்க காமிப்போம். பேசுறது கேக்குதுதானே? கேக்குது சூப்பர் ப்ரோ. அதுதான் இன்னொன்று, அதான் ஆமா, நான் சேலம் ஆத்தூர் தொகுதி. அதான் இன்னொன்று நான் சொல்கிறேன், தயவு செய்து அவனுங்க வந்து ட்ரிக்கர் வேணும்னு ஒரு கண்டென்ட்டே கிடைக்காம அதாவது பணத்துக்குள்ள ஒரு பணம் தோண்டி எப்படி பரிசோதனை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிசோதனை பண்ணுற மாதிரி தான் நம்மளே ஒரு ஏதோ ஒன்றுமே இல்லாத உப்பு சப்ப காரம் இல்லாத ஒரு கண்டென்ட்டை தூக்கிட்டு வந்து அதை எழுதிக்கிட்டு அதை ட்ரிகர் ஆகி நம்ம ஆளுங்க போய் அவனை திட்டுறதோ விமர்சனம் பண்ணுறதோ விட்டுருங்க. அவனுக்கு பொழப்பும் அதுதான், அவனுக்கு காசு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டு அதை வேலை செய்கிறான். அவன் திராவிடனா அவனுக்கு என்னன்னு தெரியாது, அவன் கட்சியோட கொள்கைனா என்னன்னு தெரியாது, அவனுடைய மாவட்ட செயலாளர் பேர் கேட்டாலும் தெரியாது, அவங்க தலைமையத்தில் பேர் கேட்டாலும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. திமுக விமர்சிச்சா இல்லை திமுகவை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் போட்டு அழிக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை. அதனால அவங்களுக்கு பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நம்ம கட்சியை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதை பற்றி யோசிங்க. அவன்லாம் நீங்கள் இன்னும் இல்லை, எவ்வளோதான் நீங்கள் நிரூபித்தாலும், எவ்வளோ நீங்கள் டேட்டாவோட ப்ரூஃபோட எடுத்து போட்டாலும் அவன் நம்ம தயாரால நம்மளோட பதிவுகள் படிக்க போகிறது கிடையாது. அவன் வந்து நம்மளை வந்து ஒரு கோவப்படுத்தி அதை எங்கிட்டே ஒரு மைண்டை டிவர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கானு. இந்த நாய்க்கெல்லாம் மோதுங்க, பெரிய ஆட்களோட மோதுங்க. உங்களுடைய விமர்சனம் எல்லாம், உங்களுடைய கேள்வி எல்லாம் பெரிய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட மோதுங்க, அவங்கள்ட்ட மோதுங்க. இங்க அந்த அல்லுசில்லு இந்த ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற நாய்கிட்ட எல்லாம் உட்காந்து நீங்க பதில் சொல்லாதீங்க. இவனுங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற நாய்க்கு கூட சமம் கிடையாது. செருப்பு கூட காலுக்கு போட்டா ஒரு பிரோஜனம் இருக்கு, அந்த செருப்பு கூட இவங்களாம் மதிக்க கூடாது. நீங்க திமுக ஐடிவீங்கள. ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நண்பர்கிட்ட சொல்லுங்க. கூலிப்படை, அவனோட கூலிப்படை, தீவிரவாத படை மாதிரி கூலிப்படை வச்சிருக்காங்க. ஒருத்தன் கூட
நான் அவங்களுக்கு வந்து நான் ட்விட்டர் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், அடிமை கைக்கூலின்னு. எழுதி கொடுத்துட்டாங்க, லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்த மாதிரி, நீ எது சொன்னாலும் ஆமா சாமி போடுவேன், நீ எது கொடுத்தாலும் நான் எலும்பு துண்டு கவ்விட்டு அப்படியே கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க அவனுங்க. திமுக வந்து நீங்க பழைய அந்த பத்திரம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அதை கூட கொஞ்ச நாள் வைரல் ஆச்சு. ப்ரோ அவங்க இப்ப வெயிட் பண்றது அந்த வைஷ்ணவோட அறிக்கைக்காக தான் வெயிட் பண்ணாங்க மொத்த பேரும். எப்படா வைஷ்ணவ அறிக்கை விடுவா இருக்கு, நம்ம எப்படா பேசலாம், அந்த மாதிரி மொத்த கட்சி வெயிட் பண்ணிருக்கு. பாவம் அந்த சகோதரி வேற செவனேன்னு வந்து தாவேக்கால இருந்துகிட்டு ஒரு ஆதரவாச்சும் இருந்துகிட்டு கொடுத்துட்டு இருந்து ஒரு ஃபாலோஸ் ஏற்றிக்கிட்டு ஒரு ரீச் இருந்தது. போய் என்னைக்கு நீ திமுக போய் அடிமிட்ட சேர்ந்தியோ அன்னைக்கு உன் ஐடியை பிடுங்கிட்டாங்க. உன் ஐடியிலேருந்து வேற யாரோ பேசுறாங்க, நீயாவே கிடையாது. உனக்கு அவன் நீ பொம்மை, அவங்க அவங்க கீயை போட்டு திருவுறாங்க, நீ ஆடுற, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உன் சொந்த புத்தியும் கிடையாது, சொந்த இதுவும் கிடையாது. அன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, திராவிடனா என்னன்னு கேட்டப்ப ஐடியா இல்லைன்னு பத்தியா, அதோட உன்னுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீலாம் வந்து பேசவே கூடாது. எங்க தலைவர் இல்ல, எங்க தொண்டன் போஸ்டர் ஓட்டுற கூட நீ அவங்க கூட பேசுறது கூட உனக்கு தகுதி கிடையாது. சரி சரி விடுங்க, டாபிக் எடுத்து பேசுங்க. வேற ஏதாவது பேசுங்க, இன்னும் நான் பாயிண்ட்ஸ் இருந்தேன்னா அட்ரஸ் பண்றேன். டவுட்டு தற்கொலை திமுகவா? ஆமா, இப்ப வரைக்கும் வந்து போய் பார்க்கலல்ல. அவ்வளோ வந்து அக்கறை இருந்தா நீங்க போய் பார்த்துருந்துருக்கணும்ல குடும்பத்தை. பார்க்காததுக்கு என்ன காரணம்? நம்ம அண்ணன் அவ்வளோ, நம்மளே பயந்துட்டு இருந்தோம், கூட்டம் அவ்வளோ வந்துருமோ, என்ன பண்ணுவாங்களே தெரியல, ஆயிருமோ. நம்ம அங்க போறோம், அது தப்பான கோணத்துல கூட திருப்பறதுக்கு பார்ப்பாங்க. அப்படிலாம் மீறி அவர் போயிட்டு போயிருக்காருன்றது பெரிய விஷயம். இவங்கெல்லாம் சேஃபா போலாங்க போட. இன்னும் போகவே இல்லைன்றதுதான் பெரிய ஒரு எழுப்பு. ஆளுங்கட்சியா இருந்தா போக மாட்டீங்களா? அப்ப மக்கள் உண்மையா மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கான மன்னராட்சி இல்ல, அதுதான் ஆமா. சும்மா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவன் நல்லாட்சி மயிராட்சி சொல்லிட்டு இன்னைக்கு கூட அந்த அப்படிதான் போய் தமிழ்நாடுன்றத அந்த கூட்டம்லாம் அப்படிதான் பேசியிருக்கான். 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், இலவச பேருந்து விட்டுருக்கோம், மாணவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். கொடுத்து என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, காவல்துறை வந்து உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதே வாய் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது, அம்மா இறந்து போன அப்புறம் அவங்க ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன பேசினாரு தெரியுமா? நம்மளே வந்து வியந்துட்டோம், என்னடா இது இப்படி எல்லாம் சொல்றாரு, உண்மைதான் போல, நம்ம அப்படி சொல்லிட்டு ஓட்ட போட்டிருப்போம் 2021 இவருக்கு. அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, அவ்வளோ இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கேஸ்ன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் அச்சஸ்லாம் பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி அறிக்கை விடுறான், சண்டை போடுறான். 2 பேரும் ஏதோ ஃபைட் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து எதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு வேலையை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதுதான் அதிமுக காரனுங்க பிடிக்கல. திமுக காரன் அடியே திடீர்னு வந்துட்டானே, இவன் வேற இளைஞர்களாவே இருக்கிறானுங்களே, இவனுங்க வேற தெளிவா வேற பேசுறானுங்களே, எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் வேற போடுறானுங்களே, ஏமாத்தவே முடியலங்களே, சங்கிங்க மாதிரியும் இல்ல இவங்க நாம் தமிழர் மாதிரி ஏமாத்த முடியல இவங்கள அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சிட்டு குரூப்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க சிலக்கு அது வந்து சொல்லக்கூடாது இதெல்லாம். நம்ம சில பேர் அவங்க இருக்காங்க நம்ம குரூப்ல. இப்ப நம்ம அந்த குரூப்ல இருந்து நம்ம சில பேர் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுது, ஐயோ இவனுங்க பயங்கர சில்லறையாட்டுக்குதுன்ற மாதிரி ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ரோ ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க தவறா சொல்லிட்டீங்க. ஸ்டாலின் தான் காவல்துறை வந்து கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்டாலின் தான் காவல்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறாரு. அவர் தான் முதலமைச்சரான்றது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. முதல்வர் கட்டுப்பாட்டுலதான் காவல்துறை இருக்குது எல்லா மாநிலத்திலுமே. அதை வச்சு நான் சொன்னேன், அந்த பொறுப்புன்றது நீ யூஸ் பண்ணணும். வீட்டுல போய் வீட்டுல உட்காந்துட்டு காலையில எந்திரிச்சு எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு விற்க மாட்டிட்டு வந்தா அதுவே முதல்வரோட வேலை. முதல்வரோட வேலை சொல்ற மாதிரி வரலாற்றுல இல்ல ஒரு படத்துல கூட நீங்க பாப்பீங்க. இப்பதானே நீங்க உண்மையான ஒரு வரலாற்றே ஒரு தலைவனை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை திமுக அழிக்கிறதுக்குன்னே தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. உங்களுடைய அயோக்கியத்தனத்தை ஒழிச்சுக்கிட்டு தான் தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்திருக்கு.
சண்டைன்னா அங்க பாஜகவோடைய திமுகவோட மட்டும்தான் இருக்கும். சொல்ற மாதிரி மத்தியில பாஜகவும் மாநிலத்துல திமுகவும் எதிர்த்து நடுவுல நின்று ரெண்டு கட்சி ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நம்ம தலைவர் வாங்குறாருன்னா ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். எந்த கொம்பனாலையுமே மாநிலத்திலயும் மத்தியிலையும் எதிர்த்து கட்சி நடத்த முடியாது. ஆனா எதிர்த்து டைம்லயே அடிக்கிறாருன்னா அண்ணனுக்கு தனி கட்ஸ் வேணும். ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன், கூட்டணி வைக்காதன்ற அந்த கட்ஸ் இருக்குல்ல, அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் சல்யூட் ப்ரோ. கொள்கையை விட்டுட்டு ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சிருக்கானுங்க. அரசியல் கூட்டணி நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் வித்துட்டு தான் வந்திருக்கோன்றது ஓப்பன்டாக பேசியிருக்காரு கருணாநிதி. நாங்கள் வந்து நல்லதுக்காக தான் வந்தோம். அப்போ இருந்த காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாரை வந்து உனக்கு அப்போ எதிரியாக தெரிஞ்சிருக்காங்க, அப்போ இன்னைக்கு நண்பனா தெரியுறாங்களா? அப்போ நீ கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணி வைக்கிறனா அப்புறம் நீ எதுக்கு உன் நலனுக்கு வைக்கிறியா மக்கள் நலனுக்கு வைக்கிறியா? அப்போ நீ என்ன ஃப்ராடுத்தனம் பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. பெரியார் முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி எல்லாம் கள்ளக்கூட்டணியில் இருந்தீங்கன்னா அப்புறம் அதை எக்ஸ்போஸ் பண்ணதான் செய்வோம், சொல்லதான் செய்வோம். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், கூட்டணி வச்சா நீ சொல்லு, நானே சொல்கிறேன் விஜய் அண்ணன் வந்து பாஜக கைக்கூலின்னு நானே சொல்கிறேன். கூட்டணியே வைக்கல அவரு வந்து. ப்ரோ நீங்க எவ்வளவு தூரம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அண்ணா ஒரு டைம் முடிவு பண்ணதுதான். இல்ல நம்ம இது வந்து சூழல்ல இருக்கு. என்னன்னா உள்ளூர்ல இருக்கிற திமுக அடிமைகள்லாம் அவர் பாஜக அதனாலதான் வந்திருக்காரு, அவர் பாஜக ஹெல்ப் இல்லாம எப்படி ப்ரோ அவனுக்கு அப்படிதான் சொல்லல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறானுங்க. இல்ல நீங்க அதாவது இல்ல நண்பா, கேள்வி நம்ம கேட்கணும், பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த தற்கொலை நாயங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்து அவங்களை கேள்வி கேட்கவே கூடாது. நம்ம கட்சி பார்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா மக்கள் தான் கேட்கணும். ஆனா நம்ம தான் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும். பிஜேபியோட உண்மையான இது வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பிஜேபி உள்ள வந்ததே கிடையாது. துரத்தி அடிக்கும். இந்த அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு வளர விட்டது யாரு? திமுக தான். இல்ல இந்த அளவுக்கு பிஜேபி வளர விட்டது யாரு? திமுக தான். திமுக வந்துட்டு எம்எல்ஏ வந்ததும் அமைச்சர் வந்தது எல்லாத்தையும் காரணம் அவங்கதான். இல்ல அதாவது வீட்டுல வந்து 2 வாசப்படி இருக்கும். ஒண்ணு வந்து எப்பயும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வாசப்படியில தான் வந்து திமுக வந்து மைக்க பிடிச்சிக்கிட்டு பாஜக நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு கொல்ல பக்கமா பின்னாடி வாசல்ல வந்து பாஜக கை குலுக்குறது இவங்க தான். இப்ப அது நேரடியா தெரிஞ்சு போச்சு. நீங்க மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவன் யாரு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு? இப்ப சொல்ற மாதிரி பிரான்ச் ஒவ்வொரு இடத்துலயும் ஓபன் பண்ணி கொடுத்தது திமுக தான். இப்ப அதனாலதான் பாஜக இவ்வளவு தூரம் வளர்ந்தது காரணமே முன்ன வந்து. அது மாதிரி நம்ம தலைவர் கவலைப்படாதீங்க. இல்ல ஒன்றிய சர்க்காரு அதனால வளர்றாங்க. டேய் இந்த கதையெல்லாம் எங்கடா, இது இப்படியே தானே சொல்லி அப்ப அப்படி பார்த்தோன்னா ஒன்றிய சர்க்காரா இருக்கும்போது காங்கிரஸ் வந்து இதுவா இருந்துச்சா? கிடையவே கிடையாது. இவனுங்க எல்லாம் சொல்லி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கான் ப்ரோ. இன்னைக்கு ஒரு நிலையில் தமிழ்நாடுன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் தெரியுமா? இவன் என்னத்த பண்ணிட்டானுங்க, உடனே குறை சொல்லுவானுங்க, பாஜக இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நீ இப்ப சொல்லியிருந்துருக்கலாம்ல, ஜாலியா சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்களா 2 பேரும் நீதி ஆயத்த கூட்டத்துக்கு போகும்போது? சொல்லியிருந்துருக்கலாம்ல, இந்த மாதிரி ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு பேசியிருந்துருக்கலாமா மோடியை பார்த்து? அங்க ஒரு நட்பு, அங்க சிரிச்சுட்டு பேசுவீங்க, இங்க வந்து எதிரிங்க போல நடிக்கிறது. யாருக்கிட்ட அதெல்லாம் இனிமேலாம் அது பலிக்காது. அதான் சொல்றது. நீ அங்க சிரிச்சுட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு அங்க பிளான்லாம் அவங்க கொடுத்த அப்புறம் அதை ஸ்கெட்ச் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு திருப்பி வந்து அவங்கள வளர்த்துற வேலையை தான் நான் பாக்குறேன். நீங்க இப்போ 2 அணியா பிரிக்கணும், பாஜக விஎஸ் திமுகன்னு பிரிக்கணும். பாஜக அணியில சேராதவனையும் பாஜகன்னு சொல்லணும். இதுதான் அவங்களோட டார்கெட். நிதிக்கு ஒண்ணுன்னா அவர் போயிடுவாரு ப்ரோ. நிதிக்கு ஒண்ணுன்னா போயிடுவாரு. தமிழ்நாட்டு நிதிக்கு இல்ல, உதயநிதிக்கு. ஆஹா ஓகே, ஆமாமா, அது தெரியுது. அதான் அண்ணா அன்னைக்கு சொன்னாப்ல. இல்ல நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல. அவங்க ஏமாத்திட்டு இருக்கான்ல, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்தாண்ட இந்த பக்கம் விலையேற்றி வச்சிருக்கான். இன்னைக்கு மின்சாரம் வணிக ரீதியா மின்சாரம் ஏத்தனா விலையெல்லாம் ஏறாதாமா. யாரா சொன்னானுங்க? அதுல பாதிக்கப்பட போறதும் தமிழக மக்கள் தான். அங்க ஏத்தனா நம்ம தலையில தான் வந்து விடியும். சிவாஜி வரி கட்டுறான். அதான் சிவாஜி படத்துல சொல்லுவாங்களா, அங்க ஏத்துற வரி கடைசியில எல்லா வேலையும் வந்து உங்க தலையில தான் விடியும்னு சொல்லுவாங்களா, அதேதான். அரசியல் எல்லாம் நம்ம எல்லாம் பூந்து விளையாடலாம், அந்த லெவலுக்கு ஒரு டாபிக் இருக்கு. அண்ணெல்லாம் இறங்கி வந்தாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் கதி கலங்கிடுவாங்க. அன்னைக்கே வந்து அழுந்துட்டு தெரிஞ்சானுங்க எப்படியாவது தப்பான கோணத்துல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன் வந்து தொண்டர்கள் இறந்ததுக்கு போல இதுல போல டேய் அது என் கட்சி, அது எங்க கட்சி, நாங்க வந்து ஆறுதல் தெரிவிச்சிட்டோம், பணமும் கொடுத்துருச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இது ஒரு கொலை, படுகொலை இது. தமிழ்நாட்டுல காவல்துறை உள்துறை இதுல வந்து கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு காவல்துறையோட படுகொலை, அவங்க நடத்தின படுகொலை இது. உங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, அது மக்கள் சார்பில் போய் நாங்க நின்று அவங்களுக்கு தோல் கொடுக்குறோம். அதுதான் ஒரு தலைவருக்கான அழகே வந்து. அதை நாங்க பேசி முடிச்சாச்சு, காசு கொடுத்தாச்சு, எங்க தோழர்களுக்கு நாங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. உடனே அதை தூக்கிட்டு வந்துருவானுங்க அவனுங்க தற்குறிங்க. அதான் இவங்க ப்ரோ அமைச்சர் நம்ம கூட தளபதி இல்ல எல்லாத்தையும் அமைச்சர் இல்ல எம்எல்ஏ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல செத்தா அப்படி போனான், அவன் யாருமே போல, சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர். அதான் ப்ரோ அதெல்லாம் நம்ம மாநாட்டுல இருந்தவங்களுக்கு தளபதி பார்த்து கரெக்டா பண்ணிட்டாரு. இவங்க ஏர் ஷோ பண்ணிட்டாரு நடத்தினப்ப ப்ரோ. அங்க அது அவங்க மாவட்ட இல்ல புதுசா அதுதான் போட்ட மாவட்ட செயலாளரே சொல்றாரு, நெல்லை மாவட்டத்துல அவங்க அதுதான் இப்போ செத்துட்டாங்களே ஒருத்தர். அங்க ஏர் ஷோ நடத்தினப்ப அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, அதெல்லாம் எல்லாமே இவர் தலையில தானே வருது. அதை கூட சரியா பாதுகாப்பு எதுவுமே பண்ணாம எதிர்கட்சிங்க அங்க அழுத்தத்தை இருந்த கொடுத்தா மட்டும்தான். இல்ல கள்ளச்சாராயம் படுகொலை கூட எதிர்கட்சி அழுத்தம் கொடுத்த அப்புறம் தான் போனா அப்படி, இல்லைன்னா போயிருந்திருக்க மாட்டா அப்படி. மழை கூட அப்படிதான், மலையில வந்து நம்ம எதுவும் வீடியோ எடுத்து போட்டாதான் அங்க போய் பாக்குறானுங்க. இல்லைன்னா அந்த மக்களை கண்டுக்க மாட்டேன், அவனா சாவுட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம வீட்டுல சேஃபா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருந்தா சரி. அப்ப எதுக்குடா நீ முதல்வர் பதவியில இருக்கீங்க, முடியலன்னா இறங்கிட்டு போயிருங்கடா. அவங்களால நடக்க முடியல, சேத்துக்கு வர முடியல, ரோட்டுக்கு வர முடியல, அதான் வந்து விவசாய நிலத்துல தார் போட்டு போனீங்களே, அதெல்லாம் முடியலன்னா அப்புறம் எதுக்குடா நீங்க வரீங்க, எதுக்குடா மேல வந்து உட்காடுறீங்க உங்களால முடியலன்னா. ஒரு நல்ல ஒரு ஆளை விடுங்கடா மேல. காசு கொடுத்து ஓட்டை வாங்கி வச்சு ஊழல் பண்ணிக்கிட்டு நல்லவங்கள மேல ஓடாம இதே மாதிரி விஜயகாந்தை கொன்னீங்க. பாவம் அந்த மனுஷனை வந்து கொன்னே அப்படிங்க. மக்களே விழிப்புணர்வு அடையாத லெவலுக்கு அவங்கள வந்து மடமாத்தி விட்டாங்க, அந்த லெவலுக்கு பண்ணி விட்டாங்க. அதுதான் 75 வருஷம் 70 வருஷம் அப்படி போழ்ந்துட்டு தள்ளுறது. ஆனா ஒண்ணு நம்ம அண்ணா வந்ததுக்கு அப்புறம் ஒரே நிமிஷம், நம்ம அண்ணா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அரசியல் பேச வச்சு உண்மையை நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இப்பதான் தெரியுது இவங்க இவ்வளவு நாளா என்ன பண்ணிருக்காங்கன்னு. இந்த கிரெடிட் வந்து கண்டிப்பா அண்ணாவுக்கு தான் கொடுக்கணும். அதிமுக ஜெயலலிதா இருந்திருந்தா டேஞ்சரஸ் நான் சொல்லியிருப்பேன். எடப்பாடி வீக் ஆயிட்டாப்புல, அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பொம்மை, அது பாஜகவோட பொம்மை. ஆனா இவர் ரொம்ப டேஞ்சரஸ். நீங்க வேணா பாருங்க, தேர்தல் அப்ப பாருங்க என்னென்ன பேசுவாங்க பாருங்க, எல்லாமே பேசுவாங்க. அண்ணா பண்ண வேண்டியது பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி பொறுமையா இருக்காப்புல, அவர் பொறுமை லெவலுக்குலாம் நம்மளால இருக்கவே முடியாது. அண்ணா வந்து பொறுமையா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு ஆசை. எந்த விஷயத்துலயும் யார் எதிரியோ அவங்கள மட்டும் தான் ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணும். சந்தில இருக்கிற அந்த சின்ன சின்ன ரவுடிங்களெல்லாம் வந்து கண்டுக்க கூட கூடாது. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அழகா இருக்கு பார்க்கவே. இதெல்லாம் மத்த எவனும் பண்ணவே முடியாது. ஆனா ப்ரோ இப்பதானே நமக்கே புரியுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கு நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் ஏன் வரலன்னு சொல்லி. ஆனா இப்பதான் எல்லாமே புரியுது. தெரியும் 2019 இவங்க அப்பீஸ் பண்ணாங்க, பாடி அப்பீஸ் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி குண்டா இருக்காரு, அவர் வந்து நடக்க முடியல. ஆனா இன்னைக்கு நீ என்னடான முன்னாலேயே நடக்க முடியல, நீ வந்து அப்படியே காலை இழுத்துட்டு நேரா அன்னைக்கு சேலத்துல நடந்து போயிட்டு இருக்க. முன்னாலேயே முடியல, பாத்தியா எப்படி பாத்தியா ஆப்ப வச்சான். இதுதான் கர்மா. அந்த லெவலுக்கு தான் நீங்க இருக்கீங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஜய் அண்ணி அப்படிதான் வந்து இப்போ ட்ரோல் மெட்டீரியல்லாம் பண்ணி அப்படியே ஒல்லியா இருக்கிற மாதிரியும் மூஞ்சி கோணலாம் போக மாதிரியும். அது நீ ஐடிவிக்கு வச்சு நீ பண்ணும்போது எல்லோரும் நம்முடம்னு சொல்லிட்டு ஒரு இது ஐடிவி பேஜ் இருக்கு, அது யூடியூப்ல போனீங்கன்னா போட்டு அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே வருது, விளம்பரமா வருது, காசு கட்டி விளம்பரம் மாற்றி வச்சிருக்கான். அதுல போய் பார்த்தா அண்ணனை கேவலமா வரைபடம் வரைஞ்சி வச்சிருக்கான். அதுல வரைபடன்ற ஒரு ஓவியம். இவனுக்கு பண்றதெல்லாம் இவனுக்கு ஃப்ராடு தானா, நான் அவங்கள வச்சு ஓவியம் தீட்டுறாங்க, தப்பா ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அழுந்துட்டு இருக்காரு. எல்லாம் நடக்குது இல்ல, நீங்க என்ன பண்ணீங்க காமராசருக்கு என்ன பண்ணீங்களோ அது உங்களுக்கு நீ நடக்குது. நான் மனுஷன் என்ன நான் பண்ணீங்க, படம் வரைஞ்சி முரசொலியில விட்டதெல்லாம் எல்லாம் ஓகே. நல்ல கட்சியா இருந்தா நாங்க என்ன விமர்சனம் வைக்க போறோம், நல்ல கட்சின்னு சொல்லிட்டு போயிடலாம். கட்சி எனக்கு ஒரு டவுட்டு, இந்த போன ஆட்சி இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்ததும் ஏடிஎம்கேல ஊழல் செஞ்ச அமைச்சர் மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னானுங்க. இப்போ ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இப்ப வந்து இல்ல அதான் பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தது டிஎம்கேல ஊழல் செஞ்ச ஆட்சி மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு காரணமே ஒரு வருஷம் இருக்கு, ரெண்டு பேரும் கூட்டணி எதுக்கு வைக்கணும், கூட்டணி இப்பயே எதுக்கு வைக்கணும், மக்களை வந்து அப்படியே அதை வந்து அப்படியே பார்த்து நேற்று மோடி புகழ்றாரு. அவரு எவ்வளவு பெரிய ஒரு ஐக்கத்தனை அது. பேசி வச்சுட்டு பண்றாங்க, நீ ஆட்சிக்கு வந்தா என்ன பாத்துக்க, நான் ஆட்சிக்கு வந்தா உன்னை பாத்துக்கிறேன் அந்த மாதிரி.
நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு போய் பாசிச கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அவங்க திமுக 1999 வச்சாங்க. இப்போ வந்து மறைமுக கூட்டணி இருக்கான். அதனாலதான் வந்து எல்லாம் தப்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இல்லைன்னா செந்தில் பாலாஜிலாம் என்ன கம்பி நீட்டு உட்காந்துருக்கணும் எல்லாம். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணது கேஸ். ஆமா உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அமலாக்கத்துறை இது பண்ணி அவங்க போய் ஜெயிலில் உட்காந்து இது வாங்கி வெளியே வந்தது. வெளியே வந்து கையெழுத்து போட்டுட்டு திரியிறாரு. வந்துட்டு திருப்பி இன்னொரு கேஸ் இன்னொன்று மாட்ட போறாரு. அது அந்த அந்த கேஸ் வரப்போகுது இப்போ செந்தில் பாலாஜி. அதுக்கு முட்டு கொடுக்குறாங்களே இப்போ. அதெல்லாம் இல்ல இன்னும் கோர்ட் வந்து அது நான் பாக்குறேன். இல்ல ஒரே வாரத்துல அது நடக்கும். அந்த கேஸ் இன்னும் சீலியர் ஆகும். தமிழக அரசியலுக்கெல்லாம் மாறும். நான் சொல்றேன். அதனாலதான் பதவியிலேருந்து தூக்கினதெல்லாம் 2 பேரையும் தூக்கிட்டாங்க. பொன்முடியெல்லாம் மாட்ட வேண்டிய ஆளு லிஸ்ட்ல உட்காந்துருக்காப்புல. அவர் வந்து வயது மூப்பு அடிஞ்சிருச்சு, எனக்கு கம்மி தண்டனை வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப தண்டனை அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. இப்போ அதனாலதான் வந்து எனக்கு கம்மியா கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஊழல் பண்ணவங்கெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு இவன் வந்து சமூக நீதி பற்றி பேசுறதும், மற்றவனை நான் குறை சொல்றதும், மற்ற கட்சி வந்து புதுசாக வரவனை அப்படியே புதுசாக வரவன்னு சொல்லி காமிக்கிறதும் என்ன இதெல்லாம்? ஊழல் பண்ணாத ஒரு அமைச்சர் நீ இது பண்ணு. எல்லா அமைச்சர் மேலேயும் ஒரு கேஸ் இருக்கு. நீங்க எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அவங்கள நோண்டி பாத்தீங்கன்னா தான் தெரியுது. அவங்களாம் அதிமுகவுக்கு தெரியும். ஏன்னா 2 பேருமே திரட்டுங்க மாத்தி திருடிட்டு யாரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தான் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த பாயிண்டே இல்லை. நம்ம யார வேணா அடிக்கலாம் போட்டு. ஏன்னா நம்ம புதுசா வந்திருக்கோம். அண்ணன் மேல ஒரு பிளாக் மார்க் கூட இல்லை. வரிவிலக்கு அப்படின்றது எல்லாமே கோர்ட்டை வந்து இல்லை அப்படி தள்ளுபடி பண்ணிட்டு போயிருச்சு. அதுவே கோர்ட்டே ஓடிடுச்சு. இல்லைன்னா அவர் அண்ணன் வந்து இன்னைக்கு ஃபைன் கட்டி உள்ள ஏதோ 6 மாசம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் சம்பவம். கோர்ட்டே சொல்லிருச்சு, தள்ளுபடி பண்ணிடுச்சு அந்த வழக்கு. பிளாக் மார்க் இல்லாத ஒரு 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 இதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தலைவர்னு வச்சுக்கலாம் விஜயண்ணா. அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாது. எந்த விதத்துல நீங்க குறை சொல்ல முடியும்? என்ன கூட்டம் கூடுறாங்க, அதுதான் பெரிய இல்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதனாலதான் அவங்க திணறிட்டு இருக்கிறானுங்க. என்னதான் சொல்றது? கீர்த்தி சுரேஷும் கல்யாணம் பெண்களை தூக்கிட்டு வர்றது. கீர்த்தி சுரேஷ், திரிஷா அவங்களெல்லாம் நம்ம வீட்டுல பக்கத்துல நம்ம யாராவது பொண்ணு கிட்ட பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஓ அந்த பொண்ணு கூட அவன் பேசுறான்டா, அப்ப அவன் கனெக்ஷன்ல இருக்கான்டா, அந்த மாதிரி இவனுங்க மைண்ட் செட்டு. இல்ல ஆக்சுவலா நேத்து அந்த உதயநிதி வந்து திருமண விழாவுக்கு போயிருந்தாருன்னு சொல்லி அந்த போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த திவ்யா சத்யராஜ் எங்கன்னு தான் தேடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனீங்களே, இங்க உதயநிதி களத்துல இருந்தாருன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பேசிச்சு. இப்ப எங்க விஜயண்ணா ஒரு வீட்டுக்கே போய் பார்த்துட்டாரு. என்ன உங்க ஆள் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, நான் தேடிட்டே இருந்தேன். அதான் கல்யாணத்துக்கு போற நேரம் இருக்கு, அங்க வாழ்த்து சொல்றது ட்விட் போட நேரம் இருக்கு பியரை வச்சு. ஆனா நீங்க போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அழுந்துட்டு இருக்காங்க. அந்த தாய் வந்து இழந்த பிள்ளை வந்து நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை இழந்துட்டோம்னா எப்படி அழுவணும் பயங்கரமான ஒரு சேடான ஒரு விஷயம் வச்சுவேன். அந்த இது பிள்ளையை இழக்கிறதுன்றது பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழல். அது அந்த சூழல்ல போயிட்டு நீங்க ஆட்சியாளராக இருந்துக்கிட்டு போகலன்னா போன் பண்ணி அம்மா சாரிம்மா என்ன இது நேர்ல போய் மன்னிப்புன்னு சொல்லு. ஐயோ என்ன மன்னிச்சிருங்கம்மா, காலை விழுந்தா கூட ஓகே தான் எனக்கு. ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களோட ஆட்சியில தான் நடந்திருக்கு. நீங்க தான் அது பொறுப்பு. ஏன்னா உங்க கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கு. உங்க மெத்தனை போக்குனாலதான் இது நடந்திருக்கு. நேத்து அவர் அப்படி பண்ணாருன்னா இன்னைக்கு ஸ்டாலின் போய் பாப்பாருன்னு எதிர்பார்த்தா அவரும் போகல. போய் ஓரணிகள் தமிழ்நாடுன்னு போய் ஓட்டு கேட்டுட்டாராமா. இல்ல சாரிமான்னு கேட்கும் போது எனக்கு ஒரு கண்ணுல இருந்து தண்ணி வருது. ஒருத்தன் ட்விட் போட்டு வச்சிருக்கான். யாரே அன்பில் மகேஷா யாரோ போட்டிருந்தாங்க, இப்பதான் பார்த்தேன். அன்பில் மகேசன் தான் நினைக்கிறான் போட்டு வச்சிருக்கான். சாரின்னு சொல்றது உங்களுக்கு அவ்வளோ ஒரு வந்து ஒரு சோகமான ஒரு சீமா தோணுதாமா. அங்க ஒருத்தர் செத்து போயிட்டான், அதெல்லாம் சோகமா இல்ல. அவங்க கிட்ட போய் சாரிமான்னு கேட்டதே உங்களுக்கு பயங்கர சோகமா இருக்குதான் தலைவர் கேட்டது. அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த விஜய் சேதுபதி படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல சிங்கம்புலி கேட்பாங்க, சாரி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுரு அந்த மாதிரி இருந்து அதோட முடிஞ்சிருச்சு. சாரி அது ஒன்னு கத்த வச்சுக்கிறாரு இங்கிலீஷ்ல மட்டும். அது என்ன ப்ரோ, கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தானுங்க, இதுக்கு 5 லட்சம். என்ன எனக்கு புரியல. இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. செத்தவங்களெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய கேஸ். அது நம்ம தான் அதுக்கு பொறுப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா காசு அமுத்தி விடும், அவ்வளவுதான். அதுதானே பண்ணிட்டு இருக்கான் ஓட்டுக்கு 1000 ரூபா. நீ நல்லது பண்றன்னா நீ நாட்டை முன்னேற்றத்தை தொழிற்சாலை கட்டு, இல்ல வந்து இப்ப பசங்களுக்கு கல்லூரி மாணவர்கள் இப்ப எல்லாம் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான அதை உருவாக்கு. தொழில்பேட்டைகள் உருவாக்கு இன்னும் அதிகமா தமிழ்நாடு முழுக்க. எங்கெங்கெல்லாம் இப்ப மெயின் வளர்ச்சி அடையாத இன்னும் மாவட்டம் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் உருவாக்கு. அங்கேயே கோர்ட்டே காரி தோப்பி இருக்குது. கவர்மெண்டோட வேலை. நீங்க எதுக்கு டாஸ்மார்க் எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க? வேற எதையுமே உருவாக்கவே இல்லை. சென்னையில மட்டும் மின்சார பேருந்து அது என்ன விட்டுட்டு அங்க இருந்துட்டு தமிழ்நாடு முழுக்க அதை புகழ்றது என்ன நியாயம்? அது
விட்டா தமிழ்நாடு முழுக்க ஒண்ணும். தமிழ்நாடு முழுக்க எல்லாம் ஓட்ட பேச ஓடிட்டு இருக்குல்ல. நம்மளுக்கு தெரியும்ல, எங்க கிராம சைட்லாம் ரூரல் ஏரியா போகும்போது. கிரேனை வச்சு தூக்கிட்டு போறாங்க பஸ் ஓடலன்னு. அது கூட அதுதான் ப்ரோ, உருப்படியா எல்லாம் இல்ல. கம்மி விலையில போட்டு வாங்கியிருப்பானுங்க. அது சட்டனா நின்று இருந்திருக்காது. லேப்டாப் மாதிரி ப்ரோ அது. இப்படி 10,000 இன்னைக்கு ரூபாய் ஒரு போட்டு நியூஸ் வாங்கி பாத்தீங்களா? கொடுக்குறானுங்க. ஏதோ ஒரு கட்டடம் வந்து ஃபினிஷே ஆகல, அதுக்குள்ள இங்க இருந்து ஓபன் பண்ணிட்டாரு, ரிமோட் மூலமா ஓபன் பண்ணிட்டாரு. ஆமா ஆமா, பார்த்தேன் அதை பார்த்தேன் எடுத்து நான். அதுதான் போட்டிருந்தாங்க. எனக்கு அப்படியே அந்த சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் தான் ஞாபகம் வருது. பார்த்தா அது மாதிரி இது ஆகி போச்சுன்னு என்னடா பண்றது. நடந்துருச்சுன்னா அதெல்லாம் ஆட்சி ரிசன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பேட்ச் ஒர்க்கு தான் எல்லாமே. இந்த வரலாம். 2 மாசமாவே ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்குது, எல்லாமே பேட்ச் ஒர்க்கு. பஸ்ல இருந்து ஆமாங்க, அந்த குடிநீர் ஓபன் பண்ணதுல இருந்து. நம்மளுக்கு தெரியுங்க. நான்லாம் வந்து நம்மலாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நான் சொல்றேன், விஜயன்றதை தாண்டி நமக்கெல்லாம் கட்சின்னு தாண்டி நம்மலாம் ஃபர்ஸ்ட் மக்கள், தமிழக மக்கள். நம்மளுக்கு தெரியுது இங்க என்ன நடக்குது. இத்தனை ஆட்சியாளர்கள் இத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க, என்ன மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது இல்லை இவன்லாம் என்ன பண்றான்னா மற்ற நாட்டையே கம்பேர் பண்றான். சிங்கப்பூர் மாதிரி இருக்கு தமிழ்நாடு. அந்த பஸ் விட்ட அப்படின்னா சிங்கப்பூர் அந்த படம் தூக்கிட்டு வந்து போடுறான். ஒரு இடத்துல விட்டுட்டு இவனோட விளம்பரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவன் சிங்கப்பூர் எங்க மாறிடுச்சாமா தமிழ்நாடு. எப்படி மனசாட்சி இல்லாம சிங்கப்பூரை கம்பேர் பண்றாங்கன்னு தெரியல. சிங்கப்பூர் போய் பாத்துருப்பானா, இல்ல ஏதோ படத்துல ஏதோ கவனம் பண்ணி சிங்கப்பூர்னு சுத்திட்டு இருப்பானா, அதை பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்றானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டம் வருவாங்களாம். அந்த என்ன டெக்னாலஜி இருக்குது இங்க, என்ன இருக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன ஒரு 5 வருஷம் ஆளட்டுங்க. அவரோட தப்பு எதுவும் நடந்துச்சுன்னா நம்ம குறை சொல்லலாம், அதை நான் ஏத்துக்கிறேன். அவர் ஆட்சிக்கே வராத அவரை தப்பா சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஹலோ, ஓகே, பேசுங்க பேசுங்க. யாரு? கீழே யாரோ கருத்து ரீதியா பேச ஆசைப்படுறாராம், கமெண்ட்ல போட்டுக்காரு. யார் ஐடியா இருக்குதா? நான் ரிப்ளை பண்ண அவன் பேசினா தூக்கம் வந்துரும் ப்ரோ. அவன் நல்லா மேல ஏத்தி பேசு. மேல ஏத்திட்டு பேசலாம், ஒன்னும் தப்பு இல்ல. ப்ரோ நாம பேசினா கூட உருப்படியா பேசுவோம். இவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, வேஸ்டா போயிடும். புரிஞ்சுக்க மாட்டான், பேசுறதே பேசுவான். திமுக காரன் எல்லாம் ஒரு பைசா கூட மதிக்காதீயா. அவனுக்கு கிடக்குறான். நீ வேற அந்த விஷயத்துக்கு நம்ம பேசினாலே எஃபெக்டிவா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பசங்க பேசினா கரெக்டா இருக்கும். மேல ஏத்தி விட்டு நீ மீட் போடு, விளையாடலாம். தூக்கு மேல தூக்கிட்டு வா. சரி. இல்ல வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க எல்லாம், வேணாம். எதுக்கிட்ட அவனுக்கு கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனுஷன் கிட்ட பேசலாம். இவனுக்கு எந்த ரகம்னே தெரியல. இவனுக்கிட்ட எப்படி பேச முடியும்? இதே நம்ம பசங்க 4 பேருக்கு மைக் கொடுங்க, அவங்க வந்து எஃபெக்டிவா பேசுவாங்க. அப்புறம் அன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிப்பான். தயவு செய்து விட்டுறாதீங்க உள்ள. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு ப்ரோ நோ கேப்பபிள்லாம் கிடையாது. விஜய் ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் கேவி. விஜய் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இல்ல இவனுக்கு வந்து நோ கேப்பபிள்னு சொன்னா ஆயிடுமா? 50 வயசுல இருக்க எங்க சித்தி எல்லாம், 60 வயசுல இருக்க எங்க அத்தை எல்லாருமே வந்து இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் பிஜேபி கூட போயிடுவேன். 2026 கன்ஃபார்ம் டிவி கேக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே இருக்கான் ஏத்தாதீங்க. அவன் நேத்து வந்து அன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சவன். எப்பா சாமி, நேத்தெல்லாம் பண்ண முடியல. பைத்தியக்கார மாதிரி பேசுனேன். உட்கார்ந்து 2 மணி நேரமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன அவனுக்கு புரியவே இல்ல. அதனால அவனுக்கு நாம பேசுறது எஃபெக்டிவா இருக்கு ப்ரோ. தோல் ஒட்டிட்டு இருக்கு இன்னும் ஒரு அப்படி வேற பைத்தியம். அவனை போய் மேல ஏத்தி விட்டுட்டு டயர்ட் ஆக்கிடுவான். நேத்து பண்ண ஒரு பண்ணு. நம்ம பசங்க யாராவது பேசணும்னா ஹேண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம குமரி ப்ரோ கொடுப்பாரு, பேசுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ணுங்க. இல்ல அந்த பையனுக்கு ஏதோ கஞ்சா எல்லாம் போலீஸுக்கு எங்க கஞ்சா இருந்து கிடைச்சது? ஆமா ப்ரோ. இல்ல கஞ்சா எப்படி நம்ம பையன் ஒருத்தன் அனுப்புறான். என்னைய 2 பேரும் ஒரே டைம்ல பேசிட்டு திமுக அரசியல் ப்ரோ. சாரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இத்தனை நாள் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப கன்ஃபார்ம் டிவிக்கு ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சியா. எப்படி சொல்றீங்க ப்ரோ? நான் தான் சாண்டி ஒருத்தன். அதுக்கான காரணத்தையும் நீங்க சொல்லு. திரும்ப அதை நான் ஒருத்தர் கேட்கல. நேத்து எங்க சித்திக்கு போன் பண்ணேன்.
போன் பண்ணி 26ல யாருக்கு என்ன கேட்ட, டிவி கேக்கு போடுவீங்களான்னு கூட கேட்கல, யாருக்கு போட போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த இந்த லூசர் கம்யூனிட்டிங்களா வந்துட்டு இருப்பாங்க, 2026ல கன்ஃபார்ம் புதுசா இப்போ வருங்கால தலைமுறைக்கு வழிபட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இந்த சின்னதட்டியா அது ஒண்ணு அதுக்கு மேல அவனுக்கு போடுற பதில் நான் இங்க போடுவேன், அதுதான் இங்க ஓட்டு போடுறது தான் பெஸ்ட் அப்படின்ட்டாங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நான் கேட்டாலே எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. வந்துட்டு டிவிக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. 10 ஓட்டு கன்ஃபார்ம் எங்க வீட்ல இருந்து. ஒண்ணு இல்ல 10. ஒருத்தன 1000 ஓட்டு ரெடி பண்ணுங்கடா. ஏன்னா 10 ஓட்டு வீட்ல இருந்து சொன்னேன், வெளியில இருந்து எங்க சித்தி கிட்ட சொன்னேன், சித்தி எல்லார்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு. என் வீட்ல இருந்து சொல்றேன், எங்க பெரியப்பா சித்தப்பா அப்படி இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து. இல்ல எலெக்ஷன் டைம் சொல்லிக்கலாம், அதெல்லாம் இப்ப அது வந்துட்டு சொல்ல வேணாம். அதெல்லாம் அப்படிதான் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? விஜய் ஹலோ, எங்க சித்தியே விஜய் ஃபேன் தான், அது தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? இல்ல ஃபேன்ன்றது அது தனியா பிரிக்க வேணாம். நம்ம எல்லாரும் மக்கள், தமிழக மக்கள், அது அப்படி சொல்லிதான் நான் வந்து எப்பயுமே ஓட்டு மாத்துவேன். அஜித் கான் நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்றோம்னா அவங்கள ஒரு 4 பேர்கிட்ட சொல்ல சொல்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க, அவங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கேன், பாத்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதான் நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்றோம்னா அவங்கள வந்து நீங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்க, அப்படியே ஸ்ப்ரெட் ஆனாலே போதும். இல்ல 1 வீக் கோபிநாத் ஒரு நிமிஷம். இந்த ஆக்சுவலா இவங்க எப்படி இந்த கஞ்சா அவங்க கொடுத்தாங்க, போலீஸ்க்கு எப்படி கஞ்சா வந்திருக்கும், இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் ப்ரோ. என்ன நியூஸ் இந்த நியூஸ் பாக்கலையா? மேல பாருங்க. அவ்வளவுதான், அவனை முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான் 5 பேரையும் பாத்துங்க, எப்படியாவது இந்த மாசத்துக்குள்ள டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல தோழர், என்னன்னா ஒரு 2 மாசம் தான் அவன். ஏன்னா இது இந்த கேஸ் முடிக்கலன்னா வச்சுக்கான், பயங்கர கண்டென்ட் எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு. அதனால முடிக்கதான் பாப்பானுங்க, சீக்கிரமா முடிச்சு விட்டு அவங்கள ஏதோ கேஸ் ஃபைல் ஏதோ கம்மி தானே தான் கொடுப்பான்னு வச்சுக்கேன். ஒரு 1000 தானே கொடுத்துட்டா அதெல்லாம் எப்போ இருந்தாலும் வந்துடும், வெளியே வந்துடுவான். பொம்பளைங்கலாம் போய் கதறுவாங்க, அதெல்லாம் வேற விஷயம். அவர் தான் தப்பு பண்ணவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். ஆனா அவங்க பொண்டாட்டி கூட்டு வந்தவங்க ஏதோ போராட்டம் பண்ணி சுப்பிரமணியன் பார்த்தாரன்னு அந்த பொண்டாட்டி போட்டு இந்த செயின் கமல் மோதிரம் பார்த்தே இல்லையா? இப்படிதான் போல. இப்ப எப்படின்னா ஏழை மக்களை மட்டும் தான் அடிப்பானுங்க, பணக்காரவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டு காசு வாங்கிட்டு வெளியே விட்டுருவானுங்க. இதுதான் போலீஸ்காரனுங்க. நான் சொல்றேன், எல்லாருமே அப்படிதான் இருக்கு. 8ஆம் தேதி வந்து இது மறுபடியும் அந்த ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்னாடிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்டியில கூட அவர் பாத்துருப்பாரு, சொல்லி முடிச்சுட்டு போறாரு கண்டிப்பா. இவங்க என்னன்னா நீதிபதி கிட்டே பேசுவாங்க, அமைச்சர் எல்லாம் வச்சுங்க கனெக்ட், பயங்கர கனெக்ட்ல இருக்கிறானுங்க அவங்க. பயங்கரம் நம்மளுக்கு எல்லாம் சத்தியமா அதுதான் ப்ரோ, எனக்கு பெரிய கோபம் அதுதான். உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த நீதிபதிக்கு இவனுக்கு ஆகவே ஆகாது, அது தெரியுமா ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் பணம் கொடுத்து இந்த நீதிபதிக்கு இவனுக்கு ஆகவே ஆகாது, காலத்துக்கு ஆகாது. எல்லாம் பணம் கொடுத்து எப்ப மாட்டுவானுங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா இவனுங்க மாட்டுவானுங்க. ப்ரோ ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, ஏதோ ஒரு ஜட்ஜ் போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்ததா சொல்லி போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அவர் பேர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் பேரு. அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ரொம்ப கிளீன் ரெக்கார்டு உள்ள ஆளு. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் மாதிரி ஒரு ஆள் அவர்லாம் கரெக்டா மாட்டிருக்கானுங்க. இன்னைக்கு அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து என்ன நினைச்சுன்னு சொல்லி தனித்தனியா விசாரணை பண்ணிக்கிறான்னு சொல்லி போட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேனே, இப்ப இந்த விசாரிச்சார்ல ஒரு நீதிபதி, அவர் மாதிரி ஆளு அவரு கூட. இவங்களோட நேரம் பாத்தியா, யாருகிட்ட மாட்டக்கூடாதுன்னு இவனுக்கு நினைக்கிறானுங்களோ அவங்க கிட்டயே போய் மாட்டுறானுங்க. இப்ப அடுத்து எந்த மாதிரி இந்த கேஸ் இப்ப போயிட்டு இருக்குது? இப்ப அவர் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு, அடுத்து என்னென்ன அத பத்தி ஏதாவது நியூஸ் சொல்லிருக்காங்க? எல்லாம் வந்து கோர்ட்ல தான் இருக்கணும், எங்க அத வந்து இவனுக்கு கிட்ட இருந்தா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணாலும் பண்ணுவானுங்க, இவனுக்கு நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இருங்க சீல்டு கவர்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் வைக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சா இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணாலும் பண்ணுவானுங்க, இவனுக்கு என்னெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரியும். சோ அதனால கோர்ட்ல தான் நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அவரு. ஆமா, நீதிபதிகள் முன்னாடிதான் வந்து விசாரணை பண்ற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பதான் எல்லாம் நம்மளால மட்டும்தான், நம்ம தான் வந்து போய் திருப்பி அதுக்கு கேஸ் கொடுத்தோம். நம்ம உயர் நீதிமன்றத்துல போட்டு இருந்தோம், அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அவங்க. அதுக்கு ஒரு ஜட்ஜி என்கொயரி ஆபீசரா ஒரு ஜட்ஜ போட்டாங்க பாத்தியா, அந்த ஜட்ஜி இருக்கிறதுலயே நல்ல கிளீன் ரெக்கார்டு உள்ள ஆளியா, கரெக்டா எஸ்.எம். சுப்பிரமணியம் ஒரு ஆளு போட்டிருக்காரு அவரு.
ப்ரோ அந்த ஆனா சிசிடிவி ஒரு கிறிஸ்டின் யாரோ இல்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் போனான்னு வந்து சொன்னாங்களே, அது என்னாச்சு? ஒரு அம்மா இருந்தாங்கல்ல மதுரை கிளையில, இன்னொரு அம்மா 2 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் மரியா கிளெட், சொல்லியிருந்தாங்க. ஜஸ்டிஸ் மரியா கிளெட், ஜஸ்டிஸ் எஸ் எம் அவங்க சுப்பிரமணியன் 2 பேர் இருந்தாங்க. ஆக்சுவலா சிவி கார்த்திகேயன் அந்த கேஸ்ல இருந்து விலகிட்டாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பதிலா ஜஸ்டிஸ் சிவி கார்த்திகேயன் தான் அதுல இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அவரை விலகிட்டு மரியா கிளெட் உள்ள அங்க வந்து ஆட் ஆயிட்டாங்க. பார்க்கலாம் என்ன சூப்பர் நடக்குதுன்ட்டு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ அந்த சிசிடிவி கேமரா அது என்னாச்சு? அது யாரோ வந்து ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க போலீஸ் சைடு தான் சொல்லியிருந்தாங்க அந்த கோயில் ப்ரோ இருந்தது. நீங்க போலீஸ் வச்சு தான் ப்ரோ மிரட்டுவானுங்க எல்லாம் பண்ணுவானுங்க. அதுல ஏதாச்சும் அதுதான் டேம்பர் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு எஸ் எம் சுப்பிரமணியன் கோர்ட்லயே வார்னிங் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நடக்கும். இவனா அதை விட இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஒரு 8 வயசு பையனை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிருக்கானுங்க. அவங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஐயா, கம்ப்ளைண்ட் இதோ கொடுத்த இது அப்புறம் கூட எங்க ஐயோ கிருஷ்ணகிரியாண்ணா? ஆமாயா கடத்திட்டு கிருஷ்ணகிரியில ப்ரோ 8ஆம் வகுப்பு மாணவன் கொல்லப்பட்ட நேரம் மீட்பு. இல்ல இவன் இல்ல ஒன்னே ஆக்சுவலா வந்துட்டு எதுக்கு இல்ல கொடுத்துருக்காங்க இது அது என்ன என்னது சொல்லுவான் தெரியுமா? ஒன்னே வந்துட்டு இதுக்கெல்லாம் நாங்க போய் தடுக்க முடியுமா யோ, அப்படின்னு சொல்லுவான். டேய் தமிழக காவல்துறை நல்லா இருக்கு. தூங்குகிறதா அப்படின்னு ஜோடியா கரெக்டா இருக்கும். இதுக்கெல்லாம் அப்படி ஐயோ சொல்லுவானுங்க. கேளு ஒன்னா எனக்கு எங்க போலீஸ் ரீசனை கேளு. இல்ல பேச விடுங்க ஒரே ஒரு பையன். அவங்க ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அந்த பாடி வச்சுட்டு போராட்டம் பண்ணிருந்தாங்கன்னு சொல்லி மேல நியூஸ் ஷேர் வந்துச்சு, அதுதானே சொல்றீங்க? ப்ரோ எங்க போனாலும் அதேதான் காசு அதேதான் மேல கொடுத்தா ஷேர் வேலை பண்ணுங்க. பார்க்கறான் ப்ரோ போலீஸ்காரன். பயங்கர பிரச்சனை இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ எல்லார்கிட்டயும் காசு அந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. புரியல எனக்கு. அப்ப எந்த கேஸை தான் எடுப்பாங்க? ப்ரோ பெரிய அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்டரா கொடுத்துருக்காங்க ப்ரோ. இருக்கும். தேட சொல்லி காணவில்லைன்னு சொல்லி இல்ல அது எப்படி ப்ரோ மாத்துவான் மிஸ்ஸிங் தெரியுமா? கேஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. கடத்தல மாத்த மாட்டான், கொலை அப்படின்னு சொல்லிடுவான். போய் அந்த பையனை வந்து கீழே விட்டான்னு சொல்லிடுவாங்க. பயங்கரமான மூல காரணங்களாம். எப்படியோ கேஸ் மாத்தி கார்ல எழுதிடுவானுங்க. கடத்திட்டு போவாங்களாமா, குழந்தை கீழே விழுந்துருச்சாமா? ஆமா அப்படி கூட எழுதிடுவானுங்க ப்ரோ. சத்தியமா ப்ரோ, நீங்க நம்பலனாலும் உண்மைதான். அதுதான் போயிட்டு இவங்க அதான் டிசைன் போயிட்டு டிசைனா சண்டை. எஃப்ஐஆர் எழுதுவாங்கன்னு இந்த கேஸ்லயே தெரிஞ்சிச்சுல நம்ம. உண்மையே சொல்ல போனா ரவுடிய கூட சரி ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்த விட்டுருவாங்க. போலீஸ்காரன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இருக்கிறதுலே ஃப்ராடு பசங்க. எங்க எப்படி வேணா மாறுவானுங்க ப்ரோ அவனுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் வேலை மட்டும் பண்ணா நிற்க மாட்டான். ப்ரோ இல்லையா? கேக்குதா? சொல்லுங்க. ஓஸ்ட் குமரின்றது மன்றாத. ப்ரோ உங்க இருக்கட்டும். வாய்ஸ் ரொம்ப மெதுவா கேக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டா சவுண்டா பேசுங்க. இல்ல எனக்கெல்லாம் அதான் ப்ரோ. இல்ல நம்ம வந்து போலீஸா ஹீரோவா காமிக்கவே கூடாது ப்ரோ. அதான் வெற்றிமாறன் பண்றது கரெக்டா தான் என்ன பொறுத்த வரைக்கும். கிரிமினல தான் காமிச்சு பாக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க இப்ப இருக்கிற போலீஸ்காரங்க கிரிமினல தான் பாக்கணும். ஆமா எவனும் நல்லவன் தான் வேலை செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் எல்லாம் நல்லவனுங்களே கெட்டவனா மாறிடுறானுங்க. எல்லாம் கெட்டவனா மாதிரி வந்து வந்து அப்படி இருக்கும்போதே அந்த கமிஷனர் மாற்றணும், இது மாற்றணும், அவங்க நல்லவங்களா போடணும், அதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது உள்துறை தான். உள்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவருக்கு வந்து வீட்டில் தூங்குற வேலையும் எந்திரிச்சு திருப்பி காலையில் குடிச்சிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்து அப்படியே வந்து நடந்துட்டு அப்படி மெல்லக்கா நடந்துட்டு வந்து கை கொடுக்கறது, இதுதான். அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. ஹெல்த் எங்க போட இது வரைக்கும் நடந்த சொல்றாங்களோ கேஸ்ல கீழ இருந்தவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க, ஆனா அந்த மேல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிறாங்க. இல்ல ஆனா ஏதோ ஆக்சுவலா நிறைய டெல்லியில கேஸ்ல கால் அவங்க பேர் தான் பண்ணாங்களாமா. அடிபடுது. இல்ல தோழர், டெல்லியில இருந்து யாரோ கால் பண்ணாங்களாமா. அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாமா. அது வெளியே வெளியே விடாம வச்சிருக்கான். இப்போ ஏதோ பெரிய 10 சவரன் திருடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பையனை அடிச்சு கொள்ளி அப்படி அடிக்கிறானுங்களே. எனக்கெல்லாம் டவுட் அதுதான் ப்ரோ. இது பெரிய வேற ப்ரோ ஏதோ கேஸ் ஆக்சுவலா நகையே இல்லைன்னு தான் சொல்றாங்க. நகையே இல்ல ஆக்சுவலா இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒரு ஃப்ராடு ப்ரோ. அந்த ஃப்ராடு பேசி கேட்டுக்கிட்டு உனக்கு ஜெயிலிங் படம் மாதிரியே ஜெயிலிங்ல நடக்கும்ல, அதே மாதிரி வந்து ஒத்துக்க சொல்றாங்களா? வேற ஏதோ கிரைம் பண்ணிட்டு அதுல நீ வந்து இது பண்ணணும்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா தனிப்படம் வேற. தனிப்படம் போது வேற ஆளுங்களுக்கு கிடைக்கலன்னா அப்படி இந்த மாதிரி மாத்தலான்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஐடியா வருமாமா. நீங்க எல்லாம் நிறைய படம் பார்க்கறதுன்றதுலாம் இல்ல, நிறைய கேஸ் நீங்க ரீட் பண்ணீங்களாலே அதில் தெரியும் அப்படி என்ன நம்ம பண்ணியிருப்பாங்கன்ட்டு. தனிப்படம் எல்லாம் போனா என்ன காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்படிதான் ப்ரோ அவங்க காசே சம்பாதிப்பானுங்க. கேஸ் வேற வேற பெரிய ஆளுங்களை மேல கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் காசு வாங்கிட்டு வேறவனை உள்ள போட்டு விட்டுருவானுங்க. நான் ப்ரோ சொல்றது அதான் ஒத்துக்காதவங்களை அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க நல்ல சட்டம் வைக்கிறது. எழுதினாலுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் ப்ரோ இருக்கும். இவ்வளவு சூப்பரான ஒரு சட்டம் எழுதினாலும் இப்படிதான் இருக்கும்.
அது வந்து இவங்க திறமை இல்லாத தான் காரணம் எல்லாமே. இல்ல ப்ரோ, உள்துறை அமைச்சர் ப்ரோ, உள்துறை அமைச்சருக்கு இல்ல பிரச்சனை வரும்போது மேல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாதான் கீழே இருக்கிறவங்க பயப்படுவான். காட்சி கொடுக்குறவங்களுக்கு தனி ஆயுதப்படை கொடுத்துருக்கான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. கூலிப்படை அவ்வளவு வளர்ந்துருக்கு. அதை ஒடுக்குற விஷயத்துல வந்து காவல்துறை இல்லவே இல்லை. காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர் என்னதான் பண்றாரு? ஒரு முதலமைச்சர் இப்படி இருக்கலாமா? எவ்வளவு ஸ்கிரிப்டா தமிழ்நாடு பிஸியா இருக்காரு, கட்சிக்கு ஆளு சேர்க்கறதுல பிஸியா இருக்காரு. ஏன் ப்ரோ, மேல இருக்கிற தலை கரெக்டா இருந்தா கீழே இருக்கிற எல்லாமே கரெக்டா இருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ என்ன பொறுத்தவரை லாஜிக். நம்ம ஊர்ல ஒரு ஹெட் வந்து கரெக்டா இருந்தாங்கன்னா கீழே இருக்கிற அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க அவங்களும். பயம் இருக்கும். மேல இருக்கிறவரே கோடிக்கணக்கில் என்னென்னமோ பண்றாப்புல, நம்மளும் ஒரு 1000 கணக்குல லட்சக்கணக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் இதெல்லாம். இந்த வேலை காசுக்கு தானே எல்லாமே. அவனா சேவை பண்ணதெல்லாம் உட்காந்து நம்ம அண்ணா வந்து கரெக்டா நம்ம தெரியும். மேல இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது அவங்க மேல தண்டனை இது பண்ணி அவங்க எல்லாம் இது சொல்லிருப்பாரு மன்னரே. அந்த உப்பு கதை சொல்லியிருப்பாருல சர்க்கார் படத்துல, மன்னரே வந்து கரெக்டா இல்லைன்னா அப்ப கீழே இருக்கிறவன் அவன் அப்படி எப்படி இருப்பான்னு கேட்டிருப்பாரு. அந்த உப்பு வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும், நீங்க போனா அள்ளிட்டு வர முடியாது, கடை வீதியில இருக்கும், நீங்க போய் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். எது இருந்தாலும் அந்த குடிகளை வந்து காசுக்கு தான் வித்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஏழையா இருப்பாங்க. அதான் லாஜிக்லாம் நம்மளுக்கு புரியுதுல. அப்ப அவரு சர்க்கார் டைம்ல அந்த லாஜிக்லாம் புரிஞ்சிருக்கு. ஆமாம்ல, அவங்களோட வேலை எல்லாமே கரெக்டா பண்ணா கீழே இருக்கிறவங்கலாம் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டெஃபினட்டா அண்ணா வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த ஒரு வார்த்தையின் மட்டும் தான் நான் ஃபுல்லா நம்புறேன். அண்ணா மேல வந்த அப்புறம் எல்லாமே கொஞ்சம் குறையணும். இவங்க 2 பேரும் வச்ச நிறைய ஊழல்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் எல்லா இடத்துலயுமே ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் அவரே வந்து கேஸ் அந்த கதைக்கு கரெக்டா ஃபிட்டான ஒரு ஆட்சி, ஒரு கட்சி நிறைய முறைகேடு நடந்திருக்கு. நிர்வாகத்துல வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு, நிறைய ஊழல் நடந்திருக்கு. அது இவங்க 2 பேர் தவிர ஒருத்தர் மேல போய் உட்காராம பாரு, அவனால மட்டும் தான் அது கண்டுபிடிக்க முடியும். இவனுக்கு 2 பேரும் திருட்டு பசங்க. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணி அவங்களாம் செத்து போயிட்டாங்க. எம்ஜிஆர், கருணாநிதி இதெல்லாம் செத்து போயிட்டாங்க. இனிமேல் எல்லாம் திருட்டு பசங்க அவனுங்க. அவனை நம்ப கூடாது நம்ம மக்கள். அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. எல்லாத்துலயுமே ஊழல். கனிம வளத்தை வெட்டி ஈஸியா இது பண்றானுங்க. அங்கிருந்து மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டாந்து நம்ம நாட்டுல கொட்டுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போன டெண்டரை வச்சுக்கிட்டு 8 மாசமா கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க. சேலத்துல செம்மண் கடத்துறதுக்கு போயிட்டு புகார் கொடுத்து அப்ப இவங்களே அடிக்கிறாங்கண்ணா, வீடியோ அடிக்கிறீங்களே. அப்ப மத்தவங்களாம் என்ன நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தைரியம் எங்கிருந்து வருது? யாரும் கேட்க மாட்டாங்கிற அந்த தைரியம் தான். அதுதான் ப்ரோ. நல்லா மேல இருக்கிற தலைவன் கரெக்டா இருந்தா கீழே இருக்கிறவங்க கரெக்டா இருப்பாங்க ப்ரோ. கீழே இருக்கிறவங்க கரெக்டா வேலை செய்வான். மேல இருக்கிறவன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான், சார் ஊழல் பண்ணிட்டு இருக்கான்னா அப்புறம் கீழே இருக்கிறவன் எப்படி இருப்பான்? கரப்ஷன்ன்றது அப்ப ஊறி போய் கிடக்குதுல, அது உன்னால இருக்கவே முடியல. அப்படி சொல்லிதானே 2021 ஊழல் மடிந்த ஆட்சியை வந்து ஒதுக்கிட்டு நாங்க வந்து திருப்பியும் வருவோம், நாங்க இந்த ஊழல் அப்படியே குற்றச்சாட்டு அப்படியே 100 கோடி ஃபைன் கட்டிட்டாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணாங்க ப்ரோ. பார்த்தா இவனுங்க இன்னைக்கு 1000 கோடி ஸ்கேம் பண்றானுங்க. ஸ்கேம் பண்ற மாதிரி கரப்ஷன் பண்றான். 1000 கோடி பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப 2 பேரும் ஒன்னேன்றது தான் நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டு அமைச்சகத்துக்குள்ள இருக்க துறைகள்ல எந்த துறையில இவங்க கொள்ளையடிக்காம இருக்காங்க? நீங்க வந்தா மட்டும் என்ன பண்ணிட்டு போறீன்னு கேட்பேன். ஒரு 5 வருஷம் எங்க கிட்ட குடுறா, அப்புறமா இருந்தாலும் சொல்லு. அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணனா சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். தப்பு பண்ணல ஆள்றதுக்கு முன்னாடியே நாங்க 65 வருஷம் 75 வருஷம் புகழ் பாடிக்கிட்டு நாங்க மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றதுன்னு எவ்வளவு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை போறாம அதை சொல்லி மட்டும் தான் அவன் இதை பண்ணிட்டு இருக்கான். புதுசா வரீங்க 75 வருஷமா கொள்ளையடிச்சது 10லயாடா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. 48 அப்ப வந்து நீங்க வந்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது நீங்களும் அப்ப புதுசா வந்தீங்கன்னா எதுக்கு நீங்க காங்கிரஸ் எதிர்த்து நீங்க தேர்தல் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? அந்த கட்சியை வந்து அன்னைக்கு எதிர்த்தீங்க, எதுக்கு எதிர்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப காமராஜர் சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும், ராஜாஜி சொல்லியிருந்தா எவ்வளவு கோவம் வந்திருக்கும். புதுசா வரவங்களா நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு. சரியான ப்ராடு பசங்க ப்ரோ. பேசியே நாட்டை கெடுத்து வச்சிருக்கானுங்க. நானும் வந்து பெரியாரிஸ்ட், நானும் அண்ணா பிடிக்கும், அவங்களாம் எனக்கு பிடிக்கும். திராவிட கொள்கை அவங்களெல்லாம் ஓகே, சித்தாந்தெல்லாம் ஓகே தான். பட் இவங்க என்ன பண்றாங்க, அதை வச்சுட்டு ஊழல் பண்ணி திணிட்டு இருக்கானே. அந்த ஊழல் கட்சிங்களோட கூட்டணி வைக்கிறீங்களா என்ன நம்ம சொல்றது?
திருமாவளவன்லாம் வந்து பேசவே கூடாது ஆக்சுவலா, ஊழல் கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு. அவர் அங்க சொன்னதை இல்லைன்னா பாத்தீங்களா? இல்ல அவர் சொன்னதை பாத்தீங்களா, நானே சிஎம் ஆனா கூட இந்த போலீஸ்ல நடக்கிற இதெல்லாம் தடுக்கவே முடியாது. இல்ல சார் நீங்களே தடுக்க முடியல, சிஎம் அப்ப நீங்க ஏன் சார் வரீங்க? அப்படியா? அப்ப எதுக்கு நீ சனாதனத்தை எடுத்து பேசிட்டு இருக்க? எதுக்கு பாஜக எதிர்த்து பேசிட்டு இருக்கோம்? நானே ஆனாலும் மதவாத அதுதான் சக்திகளை ஒழிக்க சிஎம் முடியாது. ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவு அதிகாரம் இருக்குது. இப்போ நீங்க 4 பேரை தூக்குனீங்கன்னா கீழே இருக்கணும் பயப்பட இல்ல போறோம். அவர் என்ன நானே சொல்ல சிஎம் வர்றாருன்னா, ஆனா கூட நானே இதை தடுக்க பிரதமர் முடியாதுன்னு ஆனாலும் சொல்றாரு. நானே பிரதமர் ஆனாலும் சங்கிங்களை ஒழிக்க முடியாது, சங்கிகளை ஒடுக்க முடியாது, பாசிசத்தை வந்து ஒடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி சொல்றாரா? ஒத்துக்கிறாரா? அப்போ என்ன எனக்கு புரியல. அப்ப இல்ல இது இல்ல 2022 அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கலாமே. அவரோட மைண்ட் செட் என்னன்னா, போலீஸ் இப்படிதான் இருப்பாங்க, நீங்க வந்து திமுக கட்சி மேல சொல்லாதீங்க, ஸ்டாலின் அப்படி மேல எந்த இருந்துச்சுன்னா தப்புமே நீங்க இல்ல, போலீஸ்